Okay, so we are discussing about job, batch, contract, and service costing. இந்த ஒவ்வொரு விதமான காஸ்டிங் நாங்க பார்த்தோம்னு சொன்னால் அதுல வித்தியாசங்கள் இருக்கு. எவ்ரி டைப் ஆஃப் காஸ்டிங் இஸ் டிஃபரெண்ட். ஈவன் தோ தேர் ஆர் சிமிலரிட்டிஸ், இதுகளுக்கு இடையில ஒற்றுமை இருந்தாலும் ஒவ்வொரு விதமான காஸ்டிங்கை நாங்கள் தனித்தனியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். சோ இங்க நாங்க அடிப்படையான விஷயங்களை தான் விளங்கிக் கொள்ள போறோம். இனிவரும் மட்டங்கள்ல இந்த ஃபியூச்சர் யூ மே லேர்ன் in the advanced management accounting some advanced aspects. So this is just a basic method of costing. So let's move. The knowledge component, this is costing part. 1.7 specific order costing. 171 compute and account for the cost of specific order using job costing and batch costing. இப்ப முதலாவது விஷயம் job costing, batch costing இத பயன்படுத்தி காஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். Second, 172 compute and account for the cost of a specific order using contract costing. ஒப்பந்த கிரியவியலை பயன்படுத்தி காஸ்ட் கணிப்பிட உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். 173 compute the cost of a specific order using service costing. Service costing பயன்படுத்தி காஸ்ட் கணிப்பிட உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். சோ இந்த மூன்றையும் நாங்க நேரடியா கற்க போறோம். Right. The chapter contents are first காஸ்டிங் மெத்தட்ஸ், கிரிய முறைமைகள். வேறுபட்ட கிரிய முறைமைகளை பற்றி நாங்கள் படிக்க போறோம். அது தியரிட்டிக்கல் பார்ட்டா இருக்க போகுது. செகண்ட், ஜாப் காஸ்டிங், வேலை கிரியவியல். வேறுபட்ட கிரிய முறைகள்ல முதலாவது கிரியவியல் நாங்க படிக்க போறது ஜாப் காஸ்டிங், வேலை கிரியவியல். ஜாப், ஒரு ஸ்பெசிபிக் ஜாப்புக்கு எப்படி காஸ்டிங் செய்யறது சொன்னா, ஒரு ஜாப்புக்கு நாங்க காஸ்டிங் செய்தோம்னு சொன்னா அது எல்லாத்துக்கும் பயன்படுத்த முடியாது. எவ்ரி ஜாப் இஸ் யூனிக் என்றதை மனதில் வச்சிருக்க வேணும். மூன்றாவது பார்த்தோம்னு சொன்னால் பட்ச் காஸ்டிங், தொகுதி உற்பத்தி. பட்ச் ப்ரொடக்ஷன்ல இருந்து வந்ததான் பட்ச் காஸ்டிங். அதாவது ஒரு பட்ச்ல ஒன்றுக்கு மேற்பட்ட எண்ணிக்கையிலான உற்பத்திகளை நாங்கள் மேற்கொள்ள முடியும். So every batch consists of multiple products, production units, but the same product. So when we are producing a particular batch, it will be different from other batches. ஒவ்வொரு தொகுதியும் மற்ற தொகுதிகளில் இருந்து வேறுபடும். அந்த அடிப்படையில் ஒவ்வொரு தொகுதிக்கும் நாங்கள் தனித்தனியாக உற்பத்தி கிரியத்தை கணிப்பிட வேண்டும். நாலாவது பார்த்தோம்னு சொன்னால் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஜாப் காஸ்டிங் அண்ட் பேட்ச் காஸ்டிங், வேலை கிரியவியல், தொகுதி கிரியவியலுக்கு இடையிலான வேறுபாடுகள். நீங்க ஜாப் காஸ்டிங், பேட்ச் காஸ்டிங் ரெண்டையும் சரியா விளங்கி கொண்டீங்கன்னு சொன்னா வேறுபாடுகள் தன் பார்க்கையை விளங்கிக் கொள்ள முடியும். ரைட். அஞ்சாவது ஒப்பந்த கிரியவியல், கண்ட்ராக்ட் காஸ்டிங். கண்ட்ராக்ட் காஸ்டிங் என்றது கிட்டத்தட்ட ஜாப் காஸ்டிங் தான். ஒவ்வொரு தனித்தனியான ஜாப்பா நாங்க பார்த்துக்கொள்ள வேணும். ஆனால் கண்ட்ராக்ட் காஸ்டிங் என்றது நீண்ட காலத்துக்குரியது. கண்ட்ராக்ட் may take long time compared to job costing, which is normally short time, right? And finally we are going to learn about the service costing. Survey கிரியவியலை பற்றி கடைசியா படிக்க போறோம். சோ முதலாவது டாபிக்கு நாங்க வரோம் காஸ்டிங் மெத்தட்ஸ், வேறுபட்ட கிரிய முறைமைகளை பார்க்க போறோம். If you want to understand the costing methods, first you need to understand what is costing. கிரிய முறைமைகளை பற்றி நீங்க விளங்கிக் கொள்ள வேணுமாக இருந்தால் முதலாவது விஷயம் நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டியது காஸ்டிங் என்றா என்ன, கிரியமிடல் என்றா என்ன. Right. So this is what you want to understand. Identifying or computing the cost of a particular product or service. ஒரு குறிப்பிட்ட உற்பத்தி ஒன்றினுடைய அல்லது சேவை ஒன்றினுடைய கிரியத்தை நாங்கள் கணிப்பிடுறது. அப்படி கிரியத்தை நாங்கள் கணிப்பிட வேணுமா இருந்தால் ப்ராடக்ட், உற்பத்தியினுடைய கிரியத்தை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா, if we think about the product cost, how does it produced, அது உற்பத்தி செய்யப்படுகிற முறை என்ன என்றதை நாங்க விளங்கிக் கொள்ள வேணும். என்னன்னு சொன்னா, ஒரு உற்பத்திக்கு நாங்கள் காஸ்டிங் செய்யற போது உற்பத்தி செய்யப்படுகிற முறையை பொறுத்து costing முறை வித்தியாசப்படும். So when the production method is different, we need to use a different costing method. So we need to understand the production methods.
Different production methods are there. The same way, we need to understand the costing methods. Right? So different production methods are there. வேறுபட்ட உற்பத்தி முறைமைகள் காணப்படுகின்றன. முதலாவது உற்பத்தி முறையை நாங்கள் எடுத்துக்கொண்டோமா இருந்தால் கண்டினியூஸ் ப்ரொடக்ஷன். தமிழ்ல சொன்னோம்னு சொன்னால் தொடர் உற்பத்தி. தொடர்ச்சியாக உற்பத்தி நடந்து கொண்டே இருக்கும். இதை பற்றி நான் அவ்வளவு ஆழமா இங்க சொல்ல போறது இல்ல. காரணம் எங்கட இந்த சிலபஸ்ல அது இல்லை. ரெண்டாவது ஜாப் ப்ரொடக்ஷன். ஜாப் ப்ரொடக்ஷன் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் ஒவ்வொரு ஜாப்பும் தனித்தனியாக. ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் ஒரு கார்பென்டர் ஜாப், ஒரு தச்சு தொழிற்சாலையில ஒரு தச்சு தொழில் மேற்கொள்கிறவர் ஒவ்வொரு வாடிக்கையாளர்கிட்ட தனித்தனியாக ஒவ்வொரு ஜாப்பை ஏற்றுக்கொள்ளலாம். உதாரணம் ஒரு கதிரை, ஒரு மேசை என்று சொன்னால் வாடிக்கையாளருடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி இது மாற்றப்பட்டிருக்கும். So the job is customized for the customer. அப்படிப்பட்ட ஒரு முறைதான் ஜாப் ப்ரொடக்ஷன். அதே மாதிரி பார்த்தோம்னு சொன்னால் பட்ச் ப்ரொடக்ஷன். பட்ச் ப்ரொடக்ஷன் என்று சொல்றது ஒவ்வொரு தொகுதியாக உற்பத்தி செய்யறது. அதாவது ஒரு தடவை நாங்கள் உற்பத்தி செய்யற போது பல எண்ணிக்கையில உற்பத்தி செய்வோம். உதாரணம், ஒரு பட்சில 10,000 உற்பத்தி செய்வோம், அடுத்த பட்சில இன்னொரு 10,000 உற்பத்தி செய்வோம், இன்னும் ஒரு பட்சில இன்னொரு 10,000 உற்பத்தி செய்வோம். ஒவ்வொரு தடவையும் உற்பத்தி செய்யற போது ஒரே மாதிரியான பல எண்ணிக்கையிலான உற்பத்திகள். The same product in many numbers. So that is called batch production. அடுத்தபடியை பார்த்தோம்னு சொன்னால் கண்ட்ராக்ட் ப்ரொடக்ஷன். கண்ட்ராக்ட் ப்ரொடக்ஷன் என்று சொன்னால் நாங்கள் ஒவ்வொரு வாடிக்கையாளருடையும் கண்ட்ராக்டை போட்டு தான் நாங்கள் உற்பத்தி செய்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், கட்டட நிர்மாணங்கள் பொதுவாக கண்ட்ராக்ட் அடிப்படையில தான் இடம்பெறுகிறது. கட்டட நிர்மாணம், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள். அது ஒரு உதாரணம் மாத்திரம். அதே போல வெவ்வேறு விதமான உதாரணங்கள் காணப்படணும். ரைட்? ஸோ த காஸ்டிங் மெத்தட்ஸ், இதை பற்றி நான் இங்க பார்க்க போறது இல்லை. ஜாப் ப்ரொடக்ஷன் நீட்ஸ் ஜாப் காஸ்டிங். ரைட்? எங்களுடைய உற்பத்தி நிறுவனம் ஜாப் ப்ரொடக்ஷனை பின்பற்றுது என்று சொன்னால் நாங்கள் பின்பற்ற வேண்டிய காஸ்டிங் ஜாப் காஸ்டிங். பட்ச் ப்ரொடக்ஷன் நடக்குது என்று சொன்னால் பட்ச் காஸ்டிங். கண்ட்ராக்ட் ப்ரொடக்ஷன் நடக்குது என்று சொன்னால் கண்ட்ராக்ட் காஸ்டிங். So what do you need to understand? நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம் என்னன்னு பார்த்தோம் என்று சொன்னால் உற்பத்தி முறையை பொறுத்து கிரிய முறை வித்தியாசப்படுது. Based on the production method, costing method is different. So நாங்க எந்த காஸ்டிங் மெத்தடை பயன்படுத்த வேணும் என்றதை தீர்மானிக்க So depending on the production method we use, we need to decide the costing method. எந்த உற்பத்தி முறை பயன்படுத்தப்படுதோ அந்த உற்பத்தி முறைக்கு ஏற்ற கிரிய முறை பின்பற்றப்பட வேணும். Right. So we are going to the introduction of the chapter. A costing method is designed to use to shoot the way how goods are processed or manufactured or the way services are provided. ஒரு கிரிய முறை என்றது சேவைகள் அளிக்கப்படுகின்ற வழிமுறை அல்லது பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுகின்ற அல்லது செயல்முறைக்கு உட்படுத்தப்படுகின்ற பொருத்தமான வழிமுறையை வடிவமைக்கிறது. சோ சிம்பிளா நாங்க சொன்னோம்னு சொன்னால் உற்பத்தி முறை எதுவோ அதுக்கு பொருத்தமான கிரிய முறை வேணும். ரைட்? உற்பத்தி ஜாப் ப்ரொடக்ஷனா இருந்தால்
உற்பத்தி வேலை உற்பத்தியா இருந்தால் காஸ்டிங் ஜாப் காஸ்டிங்கா இருக்க வேணும், கிரியம் வேலை கிரியவியலா இருக்க வேணும். சோ அது அந்த விஷயம் தான், எப்படி உற்பத்தி செய்யப்படுகிறதோ அதுக்கேற்ற கிரிய முறை இருக்க வேணும். இப்ப பல்வேறுபட்ட உற்பத்தி முறைகள் காணப்படுகிறது, பல்வேறுபட்ட கிரிய முறைகள் காணப்படுகிறது. There are different production methods and there are different costing methods. We need to use the correct costing according to the production. Right. So if we understand that, அந்த விஷயம் உங்களுக்கு விளங்கிச்சுன்னு சொன்னால் இப்ப நாங்க அடுத்த விஷயத்துக்கு போகலாம். Each organization's costing method will have unique features, but costing methods of firms are same line of business will more than like have common aspects, right? ஒவ்வொரு நிறுவனங்களிலும் கிரிய முறை தனித்தனி அம்சங்களை கொண்டிருக்கும். ஒவ்வொரு நிறுவனத்திலையும் காணப்படுகிற காஸ்டிங் சிஸ்டத்துல வித்தியாசம் இருக்கும். ஆனால் வியாபார வரிசை ஒரே மாதிரியாக அமைந்திருக்கும். பொதுவாக என்ன உற்பத்தி செய்து வாடிக்கையாளருக்கு விற்பனை செய்யறதுதான் பிசினஸ் செட்டப். ஆனா காஸ்டிங் வித்தியாசமா இருக்கும். நிறுவனத்தின் தேவைக்கு ஏற்ற மாதிரி காஸ்டிங் வித்தியாசப்படுது. The costing method may be differentiated to suit the organization's requirement. Organizations involved in completely different activities such as hospitals and car part manufacturers will use very different methods. அவை இந்த ப்ரொடக்ஷன் மெத்தட் வித்தியாசப்படுறதால அவை இந்த காஸ்டிங் மெத்தட்ஸையும் வித்தியாசப்படுத்த வேண்டி இருக்கும். என்னன்னு சொன்னா ஏனைய வணிகங்களை போலவே அவை உற்பத்தி இருக்காது. Their production is different. We will be considering these important costing methods in this chapter: job costing, batch costing, contract costing and service costing. நாங்கள் இந்த அத்தியாயத்துல படிக்க போற விடயங்கள் என்னன்னு பார்த்தோம்னு சொன்னால் வேலை கிரியவியல், தொகுதி கிரியவியல், ஒப்பந்த கிரியவியல், சேவை கிரியவியல். So the terms are important. இனிமேல் நீங்கள் இங்கிலீஷ் மீடியத்துல எக்ஸாம் செய்ய போறீங்க. சோ இங்கிலீஷ் மீடியத்துல எக்ஸாம் செய்ய போறீங்கன்னு சொன்னா தமிழ் மீடியத்துல டேர்ம்ஸை தெரிஞ்சு வச்சிருக்கிறது அவ்வளவு தூரம் அவசியம் இல்லை. ஆனா இங்கிலீஷ் மீடியத்துல தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஏற்கனவே உங்களுக்கு தமிழ் மொழி மூலம் அது தெரிஞ்சிருக்கலாம். ஆனா இனிமேல் இங்கிலீஷ் மீடியத்தை விளங்கிக் கொள்ளணும். So it's important to understand the terms first in order to understand the question. Right. So இப்ப நாங்க பார்க்க போறது இந்த 4 விதமான கிரிய முறைமைகள். Right. Job production related job costing, batch production using the batch costing, contract production using the contract costing, and finally the service costing. இதுல எந்த முறையை நீங்க எக்ஸாம்ல பயன்படுத்த வேண்டும்ன்றதை பற்றி குழம்பு தேவையில்லை. நேரடியா எந்த முறைன்றதை வினாவிலேயே தரப்படும். ரைட். ஸோ அதை நாங்கள் நேரடியா பயன்படுத்தணும்னு சொன்னால் போதுமானதா இருக்கு. ரைட். ஸோ இஃப் யூ ஹவ் அண்டர்ஸ்டுட் திஸ், now we are moving to the discussion of job costing. Job costing is a costing method applied where work is undertaken to customers' special requirements and each order is comparatively short duration. Right? So job costing and என்னன்னு பார்த்தோம்னு சொன்னால் ஒரு கஸ்டமர்ன்ற ஜாப் நாங்கள் அக்செப்ட் பண்றோம், ஒரு ஷார்ட் டேர்ம் ஜாப் அக்செப்ட் பண்றோம். சோ முதல்ல ஜாப் என்னன்றதை நாங்க விளங்கிக் கொள்ள வேணும். இப்ப வேலை கிரியவியல் ஜாப் காஸ்டிங்கை பற்றி பார்த்துட்டோம். இப்ப ஜாப் என்னன்னு பார்க்கிறோம். ஜாப் இஸ் a cost unit which consists of a single order or contract which is customized to customer specific requirements. வாடிக்கையாளருடைய பிரத்யேகமான தேவைக்கு ஏற்ப வடிவமைக்கப்பட்டதுதான் ஜாப். ரைட். சோ இப்ப அதை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறதா இருந்தால் right, the customer's special requirement. ஒரு கஸ்டமருக்கு ஒரு ஸ்பெஷல் ரெக்யூர்மெண்ட், ஒரு விசேட தேவைப்பாடு. அப்ப எல்லாருக்கும் இருக்கிற தேவை இல்ல. இப்ப நீங்க பிசினஸ் ஸ்டடீஸ்ல படிச்சிருக்கலாம், நீட்ஸ் ஆர் காமன், தேவைகள் பொதுவானவை. ஆனால் நடைமுறையில பார்த்தோம் என்று சொன்னால் நாளுக்கு நாள் தேவைகள் மாறிக்கொண்டு போகலாம். அந்த வகையில எனக்கு இருக்கிற தேவை உங்களுக்கு இருக்கும் என்று சொல்ல முடியாது, உங்களுக்கு இருக்கிற தேவை எனக்கு இருக்கும் என்று சொல்ல முடியாது. அடிப்படை தேவைகளை தவிர தனிப்பட்ட தேவைகள் வித்தியாசமான. So job is normally a customer's special requirement. ஒரு வாடிக்கையாளருடைய விசேட தேவைப்பாடு. அந்த வாடிக்கையாளருடைய விசேட தேவைப்பாடு ஒரு need, requirement or need. Right? பொதுவா உங்களுக்கு தெரியும், தேவைகள் விருப்பங்களை பூர்த்தி செய்ய வேணுமா இருந்தால் வணிகத்துக்கு வர வேணும். When people needs to complete their needs and wants, they should come to the business. So இந்த job ஒரு பிசினஸுக்கு வருகிறது.
ரைட்? அந்த பிசினஸுக்கு இந்த ஜாப் வந்து ஒரு ஆர்டரா வருது, ரைட்? ஒரு கட்டளை வந்து வழங்கப்படுகிறது, வாடிக்கையாளர் ஒரு கட்டளை வழங்கப்படுது. ஒரு நிறுவனம் ஒன்றுக்கு மேற்பட்ட கட்டளைகளை பெற்றுக்கொள்ளலாம். The same organization may accept different jobs from different customers. ஒவ்வொரு ஜாப்பும் தனியானது. சோ இங்க நாங்க விளங்கிக் கொள்ள வேணும், this order is special, unique, customized. இது வந்து ஸ்பெஷல், விசேடமானது, எல்லாருக்கும் செய்யறது போல பொதுவா செய்ய முடியாது. இட்ஸ் நாட் காமன். சோ we cannot produce the common goods and services. பொதுவான பொருட்கள் சேவைகளை நாங்கள் வழங்க முடியாது. இட்ஸ் யூனிக், தனித்துவமானது. சோ அது ஒரு வித்தியாசமானது அந்த வாடிக்கையாளருக்கு மட்டும். சோ we will call this as customized order. வாடிக்கையாளர் தனக்கு ஏற்ற வகையில அதை கஸ்டமைஸ், தனி பயனாக்கம் செய்திருக்கும். சோ கஸ்டமைஸ் பண்ணினதா இருந்தா நாங்கள் அதை ஆர்டர் என்று எடுக்கிறோம். இது வந்து ஷார்ட் டேர்மா இருக்க வேண்டும். சோ ஜாப்ன்றது ஷார்ட் டேர்ம், அது லாங் டேர்மா இருந்தா நாங்க கான்ட்ராக்ட் பார்க்க போறோம் பின்னுக்கு. சோ ஜாப் இஸ் நார்மலி ஷார்ட் டேர்ம். சோ இதுக்காக நாங்க என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், we need to do a job production, right? கஸ்டமர் ஜாப்பை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக நாங்க ஒரு ஜாப் ப்ரொடக்ஷன் ஒன்று செய்ய வேணும். சோ வாட் இஸ் ஜாப் ப்ரொடக்ஷன்? If the job is special, unique and customized, a job production requires special, unique or customized resources and production arrangement. அப்ப job production ஓட நாங்க செய்யறோமா இருந்தால் விசேடமான வளங்கள் தேவைப்படுகிறது, வித்தியாசமா வடிவமைக்கப்பட்ட அதுக்கு மட்டுமன்று நாங்க பயன்படுத்துற வளங்கள் அல்லது உற்பத்தி முறைமைகள் தேவைப்படுது. சோ அந்த இடத்துல நாங்க பார்த்தோம்னு சொன்னால் ஒரு ஜாப் ப்ரொடக்ஷனுக்கு பயன்படுத்தின ரிசோர்ஸ் அப்படியே இன்னொரு ஜாப்புக்கு பயன்படுத்த முடியாது. காரணம் ஒவ்வொரு ஜாப்புமே வித்தியாசமானது. Every job is unique, so we cannot use the same resource and production setup for another job. So this job is special. Right? So இந்த ஜாப்புக்கு ஸ்பெஷல் ரிசோர்சஸ் தேவைப்படும், ஸ்பெஷல் ப்ரொடக்ஷன் செட்டப் தேவைப்படும், அதனால ஸ்பெஷல் காஸ்டிங் ஒன்று தேவைப்படும். அதை வந்து நாங்க சொல்லுவோம் ஜாப் காஸ்டிங், ரைட்? சோ அந்த மெத்தடை வந்து நாங்க சொல்றோம் ஜாப் காஸ்டிங். So now we need to understand what is the meaning of job costing. Job costing வேலை கிரியவியல் என்றா என்ன? நான் தமிழ்ல பயன்படுத்துறதை குறைச்சு கொள்வேன், காரணம் உங்களுக்கு அது இனிமேல் தேவைப்படாது சிஏ எக்ஸாம்ல, ரைட்? சோ ஜாப் காஸ்டிங் என்னன்னு பார்த்தோம்னு சொன்னால் ஒரு கஸ்டமைஸ் ஜாப்புக்கு நாங்கள் காஸ்டிங் செய்ய போறோம். ஒரு குறிப்பிட்ட வாடிக்கையாளருக்கு, ஃபார் a ஸ்பெஷல் கஸ்டமர், அவருடைய தனியான தேவைக்கு, for his customized production requirement, we are going to do a costing. So this costing will be applicable only to that job, to that customer. அந்த வாடிக்கையாளருக்கு அந்த ஜாப்புக்கு மட்டும்தான் இந்த காஸ்டிங் பயன்படும். We cannot use this as common. இதை பொதுவான முறையில பயன்படுத்த முடியாது. So what we need to understand, நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்றால், job costing is separate for each and every job. ஒவ்வொரு ஜாப்புக்கும் job costing என்றது தனியாக உருவாக்கப்பட வேண்டும், ரைட்? job costing நாங்க தனியா கணிப்பிட வேண்டும். So job costing என்றது மீனிங் சிம்பிளா நாங்க பார்த்தோம்னு சொன்னால், what is the cost of this job? இந்த குறிப்பிட்ட வேலையினுடைய கிரயம் என்ன? சோ அதை நாங்க கண்டுபிடிக்க வேணுமா இருந்தால் we need to consider and cost all elements related to that job. அந்த குறிப்பிட்ட ஜாபோட சம்பந்தப்படுகிற எல்லா காஸ்ட் எலிமெண்ட்ஸையும், ரைட்? எல்லா காஸ்ட் எலிமெண்ட்ஸையும் நாங்கள் கருத்தில் எடுத்து காஸ்டிங் செய்ய வேண்டும். So this may include direct, indirect, no problem. If that is applicable to the job, இதுக்குள்ள நேர்கிரியங்கள், மேந்தலைகள் வரலாம். அது அந்த ஜாபுக்குரியதாக இருந்தால், அந்த ஜாபுக்கு தொடர்பு பட்டதாக இருந்தால், அந்த ஜாபுக்கு நாங்கள் சாட்டக்கூடியதாக இருந்தால் அதை நாங்கள் கருத்தில் கொள்றோம். So that is called job costing.
So we will go to the discussion in the slides. Right. Job costing is a costing method applied where work is undertaken to customers' special requirements and each order is comparatively short duration. வேலை கிரியம்ன்றது வாடிக்கையாளருடைய விசேட தேவைகள் கையேற்கப்படுகின்ற இடத்துல பிரயோகிக்கப்படுகின்ற ஒரு கிரிய முறை. இங்க ஒவ்வொரு கட்டளையும் ஒப்பீட்டு ரீதியில குறைந்த காலத்துக்குரியது. So a job is a cost unit which consists of a single order or contract which is customized to a customer specific requirements. ஒரு குறிப்பிட்ட வாடிக்கையாளருக்கு குறிப்பிட்ட விதத்தில் அவருக்காண்டு விசேடமாக வடிவமைக்கப்பட்டதுதான் job costing, right? So now we will move. Each job is separately identifiable and cost can be attributed to each job. நான் ஏற்கனவே சொன்னது போல ஒவ்வொரு ஜாப்பும் தனியானது. ஒரு ஜாப்பை இன்னொரு ஜாப் மாதிரி இருக்குன்னு நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. We cannot compare one job with another job because every job is unique. ஒவ்வொரு ஜாப்புமே தனித்தனியானது, தனித்துவமானது. For example, construction of new rail link. புதுசா நாங்க ஒரு புகையிரத இணைப்பொண்ணை உருவாக்குறோம் என்று சொன்னால் எல்லா கஸ்டமர்ஸுக்கும் அது தேவைப்படாது. ஒரு குறிப்பிட்ட கஸ்டமருக்கு தான் அது தேவைப்படும். ஒருவேளை இன்னொரு கஸ்டமருக்கு அது தேவைப்பட்டாலும் இதே டிசைன்ல தேவைப்படாது. அது வித்தியாசமானது. So every customer's requirement is different. So every customer's job is different. ஒவ்வொரு வாடிக்கையாளருடைய ஜாப் வேலையும் வித்தியாசமா இருக்கும். The work relating to a job moves through processes and operations as a continuously identifiable unit, right? Work relating to a job ஒரு வேலை தொடர்பான பணிகள் moves through process and operation as continuously identifiable unit. தொடர்ச்சியாக நாங்கள் அதை அடையாளம் காணக்கூடியதாக இருக்கும். Job costing is most commonly applied where all stages of production happen within the factory or workshop. அந்த உற்பத்தியை நாங்கள் செய்யற போது ஃபேக்டரியிலயோ அல்லது ஒர்க் ஷாப்லயோ, ஃபேக்டரியில என்று நாங்கள் சொன்னோம்னு சொன்னால் நாங்கள் எங்களுடைய தொழிற்சாலையில உற்பத்தி செய்துட்டு வாடிக்கையாளர் கொடுக்கிறோம். ஒர்க் ஷாப் என்று சொன்னால் சில வேளையில ஒரு குறிப்பிட்ட ஒர்க் ஷாப்ல நாங்க போய் அதை உருவாக்க வேண்டி இருக்கு. ஸோ அந்த ஸ்டேஜ்ல இடம்பெறுற சகல காஸ்ட் எலிமெண்ட்ஸை நாங்க கருத்துல கொள்ள வேணும். A job is customized to specific customers' requirements and is usually a heterogeneous product and it is unique and it differs to other products manufactured by the same organization. நாங்கள் ஒவ்வொரு ஜாப்ஸை செய்யறோம். ஒவ்வொரு ஜாப்புமே வித்தியாசம். ஒரே வாடிக்கையாளர் வேற வேற ஜாப்பை கொண்டு வரலாம். அந்த ஒவ்வொரு ஜாப்புமே வித்தியாசம். ஸோ இங்க நாங்க சொல்றோம் ஹெட்ரோஜீனியஸ் என்று நாங்கள் சொன்னோம்னு சொன்னால் வேறுபட்டது, யூனிக், தனித்துவமானது. ஒவ்வொரு ஜாப்பும் தனித்துவமானது. டிஃபர்ஸ் டு அதர் ப்ராடக்ட்ஸ், நாங்கள் உற்பத்தி செய்கிற ஏனைய பொருட்கள் இருந்து வித்தியாசமானது. ஜாப் இஸ் ஜெனரலி கம்ப்ளீட்டட் இன் ஒன் அக்கவுண்டிங் பீரியட். முன்னுக்கு நாங்க சொல்லிடுறோம் ஜாப் இஸ் ஷார்ட் அப்படின்னு சொன்னா அது தொடங்குறதும் முடிகிறதும் ஒரு குறிப்பிட்ட அக்கவுண்டிங் பீரியடுகளே நடந்துடும். இட் இஸ் ஷார்ட் டேர்ம். அக்கவுண்டிங்ல எங்களுக்கு தெரியும் 1 year is the short term. So here we will consider a job is short term. Right. Accounting for job costing projects. Now we are going to think about how to do the job costing. ஜாப் காஸ்டிங்க நாங்க செய்ய வேணுமா இருந்தால் முதல்ல நாங்கள் ஜாப்பை அடையாளம் காண வேணும். So if we want to do the job costing, first we need to identify what is the job. So what is the meaning of identify? Is நாங்கள் ஒரு உற்பத்தி நிறுவனம். We are a production company. If we want to identify a job, we may have many customers. எங்களுக்கு நிறைய வாடிக்கையாளர் இருப்பார்கள். ஆகவே ஒரு குறிப்பிட்ட ஜாப் எந்த வாடிக்கையாளருக்குரியது அந்த வாடிக்கையாளர் நாங்க தனியா அடையாளம் காண வேணும்.
ஒரு வாடிக்கையாளர் ஒன்றுக்கு மேற்பட்ட ஜாப்பை கொண்டு வரலாம். So the same customer may bring many jobs. So we need to identify which job, because every job is separate. So we need to specifically identify the order. Then what needs to be produced? அந்த ஜாப்புக்காக நாங்க என்ன செய்ய வேணும்? நாங்க எதை உற்பத்தி செய்ய வேணும்? அந்த வாடிக்கையாளர் எதை எதிர்பார்க்கிறார்? What does the customer need? What resources are needed? அந்த ப்ரொடக்ஷனை நாங்க செய்ய வேணுமா இருந்தால் எங்களுக்கு என்னென்ன வளங்கள் தேவை? And how much do they cost? அந்த ஒவ்வொரு வளமும், மெட்டீரியல்ஸா இருக்கட்டும், லேபரா இருக்கட்டும், ஓவர்ஹெட்ஸா இருக்கட்டும், அந்த ஒவ்வொரு வளமும் எவ்வளவு காஸ்ட்? So now we have reached the cost of the job. So if we separately identify, separately distinguish this, we can easily do the job costing. இப்ப ஜாப் காஸ்டிங்க செய்யறதா இருந்தால் இந்த விடயங்களை நாங்கள் அடையாளம் காணாமல் ஜாப் காஸ்டிங்க செய்யறது சாத்தியப்படாது. So now we are coming to the discussion, accounting for job costing projects. Job costing நாங்கள் செய்யறதா இருந்தால் முதலாவது விடயம், all job costs are coded to unique job code. ஏற்கனவே நான் சொன்னது போல நாங்க தனியா அடையாளம் காண வேணும். கஸ்டமர் யாரு, ஜாப் என்ன, அதுல என்ன செய்ய வேண்டி இருக்கு, அதுக்கு நாங்கள் ஒரு கோட் நம்பர் ஒன்று கொடுக்கிறோம். ஸோ அந்த கோட் நம்பரை வச்சுக்கொண்டு அது என்ன ஜாப்ன்றதை நாங்க பிற்காலத்துல விளங்கிக் கொள்ளக்கூடியதா இருக்கும். ஸோ all jobs are coded to unique job code. எல்லா ஜாப்பும் வந்து தனித்தனியான குறியீடு வழங்கப்பட வேண்டும். So job cost can be separately aggregated and analyzed by job. ஆகவே நாங்க ஜாப்புக்குரிய காஸ்ட்டை வந்து அனலைஸ் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு ஃபேக்டரியில நான் ஒரு எம்ப்ளாயியா இருந்தால் எந்த ஜாப்புக்கு நான் எத்தனை மணித்தியாலம் வேலை செய்தேன்னு ரிப்போர்ட் பண்ண வேணும். ஸோ அந்த ஜாப் நம்பரை யூஸ் பண்ண வேணும். ஸோ ரோ மெட்டீரியல் ஸ்டோர்ல இருந்து எடுத்தாலோ, வேர் ஹவுஸ்ல அல்லது ஃபேக்டரியில நாங்க லேபரை யூஸ் பண்ணினாலோ அல்லது ஓவர் ஹெட்ஸ் நடந்தாலோ அதுக்குரிய காஸ்ட்டை வந்து குறிப்பிட்ட ஜாப்புக்கு நாங்கள் அலோகேட் பண்ண வேணும். செகண்ட், the relevant cost of material issued, direct labor performed, and direct expenses incurred are charged to job account in the work in progress ledger. ஒரு நேரத்துல ஃபேக்டரியில ஒன்றுக்கு மேற்பட்ட உற்பத்தி நடந்து கொண்டிருக்கும். அப்படி நடந்து கொண்டிருக்கிற போது ஒவ்வொரு ஜாப்புக்கும் எவ்வளவு காஸ்ட்னு நாங்க தனியா ரெக்கார்ட் பண்ணி கொண்டு போக வேணும் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் லெஜர்ல. அப்ப ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் லெஜர்ல நாங்க ஜாப் நம்பரை போட்டு பதிவு செய்து கொண்டு போக வேணும். The work in progress ledger records the cost of all work in progress. A separate WAP control account exists for each job. இப்ப work in progress என்ற common accountல நாங்க எல்லாத்தையும் பதிவு செய்யலாம். But ஒவ்வொரு ஜாப்புக்கும் தனித்தனியான work in progress account இருக்க வேணும். ஒவ்வொரு வேலைக்கும் குறை வேலை கணக்கு தனித்தனியாக பேணப்பட வேணும். அப்படி பேணப்பட்டதுன்னு சொன்னால் ஒவ்வொரு ஜாப்பையும் நாங்கள் தனித்தனியாக கணக்கு வைக்க முடியும். Some labor cost, for example, overtime premium, சில வகையான labor cost நாங்க எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் might be charged either directly to a job or else an overhead cost depending on the circumstances. சில வகையான ஊழியம் வந்து டைரக்டா நாங்க சார்ஜ் பண்ணலாம் இந்த குறிப்பிட்ட வேலைக்கு சொல்லி. சில வகையான லேபர் சார்ஜை வந்து நாங்க காமனா எடுக்க முடியாது. சோ நாங்க அதுக்குரிய அப்போர்ஷன்மெண்ட், உறிஞ்சல் அல்லது பிரித்தல் ஒன்றை செய்ய வேண்டி இருக்கும். The job account is allocated with the job's share of factory overhead based on the absorption rates in operation. But நேர்கிரியங்களை வந்து நாங்க நேரடியா allocate பண்ணலாம். ஓவர்ஹெட்ஸை வந்து அப்சர்வ் பண்ண வேணும். குறிப்பிட்ட வீதத்துல ஒவ்வொரு ஜாப்புக்கும் allocate பண்ண வேணும். If the job is incomplete at the end of the accounting period, it is valued at the factory cost in the closing statement of financial position. இந்த ஆண்டுல நாங்கள் ஒரு ஜாப் ஒன்று தொடங்கி இருக்கோம். ஆனா இந்த ஆண்டு முடிவில் அந்த ஜாப் முடியே இல்லை. அடுத்த வருஷத்துக்கு தொடருதா இருந்தால் க்ளோசிங் பேலன்ஸ் அடுத்த வருஷத்து ஓப்பனிங் பேலன்ஸா கொண்டு போக வேணும். ஆகவே நாங்கள் க்ளோசிங் பேலன்ஸை கண்டுபிடிக்க வேணும். அது வந்து ஃபேக்டரி காஸ்ட்ல, தொழிற்சாலை கிரியத்திலேயே இருக்க வேணும். On completion of the job account is charged with the appropriate administration, selling and distribution overhead, after which the total cost of the job can be ascertained. அப்ப பொதுவா நாங்க கிரியத்தை அலோகேட் பண்றதா இருந்தா முதல்ல நேர்கிரியங்கள் பிரைம் காஸ்ட் அல்லது டைரக்ட் காஸ்ட் சார்ஜ் பண்றோம். அதுக்கு பிறகு ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட் சார்ஜ் பண்றோம். அதுக்கு பிறகு நான் ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட் சார்ஜ் பண்றோம். அப்படி சார்ஜ் பண்ணி தான் டோட்டல் காஸ்ட் எடுக்கிறோம்.
The difference between agreed selling price and the total actual cost will be the supplier's profit or loss. நாங்க ஜாப் முடிஞ்ச பிறகு நாங்க ஒரு செல்லிங் பிரைஸ் ஒன்று சொல்றோம்னு சொன்னால் அந்த டோட்டல் காஸ்ட்டுக்கும் செல்லிங் பிரைஸுக்கும் இடையில இருக்கிற வித்தியாசம் தான் ப்ராஃபிட் அல்லது லாஸ். When delivery is made to the customer, the collective job cost become a cost of sales, right? So கஸ்டமருக்கு நாங்க டெலிவரி செய்யற நேரத்துல அந்த டோட்டல் காஸ்ட்டை வந்து காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் சொல்லணும். சோ அதை நாங்க விளங்கிக் கொள்றதா இருந்தால் ஒரு வேலைக்கு நாங்கள் காஸ்டிங் செய்ய போறோம். அதுல வெவ்வேறு படிகள் இருக்கு, ரைட்? ஃபர்ஸ்ட் முதலாவது கட்டம் சார்ஜ் தி அப்ளிகபிள் டிரெக்ட் காஸ்ட். டிரெக்ட் காஸ்ட் எங்களுக்கு தெரியும், நேரடியா இவ்வளவு காஸ்ட் வந்தது. இப்போ உதாரணத்துக்கு டிரெக்ட் மெட்டீரியல், நாங்க ஒரு உற்பத்தியை செய்யறோம்னு சொன்னால் அதுக்கு எவ்வளவு டைரக்ட் மெட்டீரியல் எடுத்திருக்கிறோம்ன்றது எங்களுக்கு ரெக்கார்ட்ல இருக்கும். ஸோ தட் இஸ் டிரெக்ட்லி சார்ஜ் டு த ப்ராடக்ட். ஸோ டிரெக்ட் காஸ்ட், let it be direct material அல்லது direct labor அல்லது any other direct expenses, முதலாவது அதை நாங்க நேரடியா குறிப்பிட்ட ஜாபுக்கு சார்ஜ் பண்ண வேணும். ரெண்டாவது allocate the production overhead. overhead ன்னு சொன்னால் அது indirect ன்னு எங்களுக்கு தெரியும். சோ நேரடியா எங்கட ஜாபுக்கு எவ்வளவுன்னு தெரியாது. அப்ப டோட்டல் எடுத்து டோட்டல் ஒரு பகுதியை நாங்கள் அலோகேட் பண்றோம். சோ சில வேளை இதை நாங்க அலோகேஷன் சொல்லுவோம், சில வேளை நாங்க இதை அப்சோர்ப்ஷன் என்று சொல்லுவோம், சில வேளை டிஸ்ட்ரிபியூஷன் என்று சொல்லுவோம். நாங்க ஓவர்ஹெட் அக்கவுண்டிங் ஆல்ரெடி பார்த்துட்டோம். So simply நான் allocate ன்னு சொல்றேன். Sometimes the word will be different, right? Allocate the production overhead to that job. Total production overhead இங்க வராது. Total production overhead ஒரு percentage, ஒரு part இங்க வரும், right? அது முடிஞ்சதுன்னு சொன்னால், right? Direct cost, production overhead, இத வந்து நாங்க சொல்லுவோம் factory cost. Right? So at the end of this second step, இந்த ரெண்டாவது ஸ்டெப் இந்த முடிவுல நாங்கள் ஃபேக்டரி காஸ்ட் ஐடென்டிஃபை பண்றோம். அதுக்கு பிறகு நான் ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட் அந்த ஜாபுக்கு அலோகேட் பண்றோம். சோ நான் ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட் நாங்க சொல்லணும்னு சொன்னால் இட் இன்க்ளூட்ஸ் தி அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் சேல்ஸ் ரிலேட்டட் ஓவர்ஹெட்ஸ். அட்மினிஸ்ட்ரேஷன், டிஸ்ட்ரிபியூஷன், செல்லிங் இது தொடர்பான ஓவர்ஹெட் வந்து ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட் இல்ல, நான் ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட். சோ அந்த நான் ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட் நாங்கள் இதுக்குள்ள சேர்க்க போறோம். அட்மின் அண்ட் சேல் ஓவர்ஹெட், ரைட்? இப்ப நாங்க பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு இப்ப கிடைச்சிருக்கிறது டோட்டல் காஸ்ட். இதுதான் காஸ்ட் ஆஃப் தி ஜாப், டோட்டல் காஸ்ட் ஆஃப் தி ஜாப். ஆனால் இவ்வளத்தோட நாங்க நிப்பாட்ட போறது இல்ல. அதுக்கு பிறகு compare the price, compare the selling price, நாங்க இது ரெண்டையும் கம்பேர் பண்ண போறோம். செல்லிங் பிரைஸ் எவ்வளவு, டோட்டல் காஸ்ட் எவ்வளவு. சோ செல்லிங் பிரைஸ் வந்து நார்மலா ஒரு யூனிட்டுக்கு தான், ஆனா இங்க நாங்க ஜாப் தானே செய்யறோம். சோ ஜாப் என்றாலே ஒரு கஸ்டமருக்கு நாங்கள் அதை செல் பண்ண போறோம். சோ இங்க பெர் யூனிட் எல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சோ இந்த ஜாப் காஸ்டிங் we are not supposed to identify the per unit cost because the total job is costed and the total job is sold to the same customer. ஒரே ஒரு கஸ்டமருக்கு தான் நாங்க விற்க போறோம். சோ இங்க கம்பேர் பண்றது போதும். The comparison result in profit or loss. Right?
So this is how we have to do the job costing. இதுதான் நாங்கள் ஜாப் காஸ்டிங்ல செய்ய போறோம். உதாரணம் ஒன்று பார்க்கவும் போறோம். ஸோ இந்த ஸ்டெப்பை நீங்க ஞாபகம் வச்சுக்கொண்டு இந்த ஃபார்முலா அல்லது இந்த டேபிளை யூஸ் பண்ணி கொண்டோம்னு சொன்னால் ஜாப் காஸ்டிங் வில் பி ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட். ரைட். So based on that, now we are going to understand few more aspects. Procedure for performance of job. ஒரு ஜாப் ப்ரொடக்ஷன் ஒரு ஜாப் காஸ்டிங் எப்படி நடக்குதுன்ற ஸ்டெப்பை நாங்க பார்க்க போறோம். முதலாவது ஸ்டெப். The prospective customer approaches the supplier and indicates the requirement of the job. ஒரு கஸ்டமர் எங்கள்கிட்ட வந்து சொல்றார், எனக்கு ஒரு யூனிக் ரிக்யூர்மெண்ட், ஒரு தனித்துவமான தேவை ஒன்று இருக்கு என்றதை சொல்றேன். ஸோ இப்ப கஸ்டமர் வந்து ஒரு இன்குவரி ஒன்று எடுக்கிறார். உத்தேச வாடிக்கையாளர் வழங்குனரை அணுகி வேலையின் தேவைகளை சுட்டி காட்டுவார். ஸோ அந்த கஸ்டமர் வந்து சொல்றார், எனக்கு இப்படிப்பட்ட ஒரு ப்ராடக்ட் ஒன்று தேவை, உங்களால செய்ய முடியுமா? ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப், கஸ்டமர் இன்குவரி. Second, precise details of the item to be supplied. Quantity, quality, size, color of the goods, date of delivery, any other special requirements, etc. are agreed. So customer வந்து எங்களுக்கு சொல்றாருன்னா நாங்க உடனே அக்ரி பண்ண முடியாது. என்னென்ன விஷயம் தேவையோ எல்லா இன்ஃபர்மேஷனையும் நாங்க கலெக்ட் பண்றோம். தொகை, தரம், அளவு, நிறம், விநியோக தேதி மற்றும் வேறு ஏதாவது விசேட தேவைப்பாடுகள் இருக்கா, இது எல்லாத்தையும் நாங்க இணங்கிக் கொள்வோம். இப்ப கஸ்டமர் சொல்றோம், ஓகே இவ்வளவு தானே செய்யலாம். ஸோ வி அக்ரி வித் த கஸ்டமர். இப்ப கஸ்டமர் வந்து எங்களுக்கு இன்ஃபர்மேஷனை தந்திருக்கிறேன், நாங்கள் கஸ்டமரோட அக்ரி பண்ணியிருக்கோம். An estimate for the job is prepared. So customer வந்து கேட்பார், எவ்வளவு முடியும்? What will be the cost? That is the question from the customer at this stage. So an estimate for the job is prepared based on the expected cost of materials, labor, overhead, any additional equipment needed for the job, and finally the supplier's profit margin. The total represents the quoted price. So நாங்க கஸ்டமருக்கு சொல்றோம், நீங்க சொன்னது போல ஒரு உற்பத்தி செய்யறதா இருந்தா எங்களுக்கு எவ்வளவு காஸ்ட் ஆகும், நீங்க எங்களுக்கு எவ்வளவு தர வேணும். So we don't tell the cost. நாங்கள் அவருக்கு காஸ்ட சொல்றது இல்ல, we quote the price. அவருக்கு நாங்கள் விற்பனை விலையை தான் சொல்லுவோம். So விற்பனை விலையை கண்டுபிடிக்க வேணுமா இருந்தா நாங்கள் முதல்ல காஸ்ட கண்டுபிடிக்க வேணும். So that is called job costing. If the estimate is accepted, right? நாங்க வந்து கஸ்டமருக்கு ஒரு எஸ்டிமேட் கொடுத்திருக்கோம். If the customer is happy with the estimate, அந்த estimate வந்து தனக்கு ஓகே என்று கஸ்டமர் நினைச்சாருன்னு சொன்னால் job can be scheduled. So we can define a start date, finish date. The job can be scheduled. All material, labor, equipment required will be booked for the job. So இதுக்கு தேவையான எல்லா ரிசோர்ஸஸை நாங்கள் புக் பண்ணி வைப்போம், because the order is confirmed. கஸ்டமர் வந்து ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிட்டார். So the production is confirmed. நாங்க வந்து கட்டாயம் உற்பத்தியை செய்ய வேணும். So the resources are confirmed or booked. ஆகவே தேவையான வளங்களை நாங்க கன்ஃபார்ம் பண்ணி வைக்கிறோம். ஸோ இப்போ நாங்க பார்த்துருக்கோம், முதலாவது கஸ்டமர் இன்குவரி. கஸ்டமர் வந்து சொல்றேன், தனக்கு என்ன தேவை என்றதை கஸ்டமர் சொல்லுறேன். ஸோ கஸ்டமர்ஸ் கஸ்டமருக்கு என்ன தேவை என்றது வெளிப்படுத்தப்படுகிறது. ஆனால் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு தேவை. ஸோ செகண்ட், கஸ்டமர் கேட்டதுக்கு நாங்கள் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன். How many quantity? What is the color? What is the design? What is the size? When do you want? எல்லா விஷயத்தையும் நாங்க கேட்கிறோம், கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன். ஸோ கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தந்த உடனே பிசினஸ் என்ன செய்ய வேணும்? அசஸ் த பாசிபிலிட்டி. அந்த உற்பத்தியை எங்களால செய்ய முடியுமா? So customer is asking something. We are getting the complete information from the customer. Then we need to decide whether we can do that, whether we can produce that. So we need to assess the possibility whether we can produce that.
So if we are able to produce that, எங்களால அதை உற்பத்தி செய்ய முடியுமா இருந்தால் நாங்கள் அவருக்கு ஒரு கிரீன் சிக்னல், ஒரு சம்மதம் ஒன்றை தெரிவிக்கிறோம். So if yes, agreed, that means job is agreed. ரைட்? இப்ப நாங்க கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் எடுத்து எங்களால் அதை உற்பத்தி செய்ய முடியுமா, உற்பத்தி செய்யறதுக்கு தேவையான ரிசோர்சஸ் இருக்கா, உற்பத்தி செய்யறதுக்கு டைம் போதுமா, அதை உற்பத்தி செய்யறது எங்களோட பிசினஸுக்கு பாசிபிளா இருக்குமா, அதாவது எங்களோட பிசினஸ் நேச்சருக்கு அது சரியா இருக்குமா, ஓகேன்னு சொன்னா அக்ரி. இஃப் நாட் ஓகே அவ்வளவுதான். இது நோ அண்ட் இருந்தால் அதோட முடிஞ்சது, அங்க ஜாப் இல்லை. So job is agreed. ஆனால் இந்த job agreed என்றாலும் not completely agreed. There's the third stage. Customer is asking a question. Okay, you say you can produce that. உங்களால உற்பத்தி செய்ய முடியும் என்று சொல்றீங்க. அதுக்கு எவ்வளவு சார்ஜ் பண்ணுவீங்க? உங்களோட பிரைஸ் என்ன? What is your price? What's your quoted price? Or how much will you charge for that? நான் கேட்டதை செய்யறதுக்கு நீங்க எவ்வளவு சார்ஜ் பண்ணுவீங்க? So here you need to do an estimate. So business need to estimate the resources needed. என்னென்ன resources தேவை? So what is the resource needed? There may be different resources. How many resources? What is the quantity of resource? எத்தனை quantity? Maybe how many raw material units? How many labor hours? How many days? Also, what are the equipments and machinery needed? என்னென்ன machinery equipment தேவை? Whether we have it or we need to rent it. எங்கள்கிட்ட அது இருக்கா அல்லது இதுக்கு நாங்க அதை ரெண்ட்டுக்கு கொண்டு வர வேணுமா? What is the intellectual resource needed? இப்ப இதுல மனிதருடைய உள ரீதியான செயற்பாடுகள், இப்போ sometimes the production needs a scientific knowledge, technical know-how, அது எல்லாம் நாங்க பார்க்கிறோம் எவ்வளவு தேவை. So based on that we will quote the price. நாங்கள் கஸ்டமருக்கு சொல்லுவோம், ஓகே, if you want this to be produced, இந்த உற்பத்தி செய்ய வேணுமா இருந்தால் நாங்கள் சார்ஜ் பண்ண போற பெறுமதி இவ்வளவா இருக்கு. Right. Then customer confirms. Customer சொல்றாரு, that's good. Okay, let's produce. Right? So here we need to understand, we agreed. Now customer confirmed. So order is confirmed. So if the order is confirmed, production is confirmed. If the production is confirmed, the resources are booked. உற்பத்திக்கு தேவையான resource book பண்ணி வைக்கப்படுது. So this is how generally a job production takes place. So when the job production takes place, we need to do the job costing. அப்ப இப்படித்தான் ஒரு job production நடக்கும். இதன் அடிப்படையில் தான் ஒரு job costing நாங்க செய்ய வேண்டி வரும். So normally எங்களுக்கு தெரியும் ஒரு ஜாப்ன்றது ஷார்ட் டேர்ம்னு சொன்னா in accounting concept 12 மாசத்துக்கு குறைவா இருக்கும். ஆனா 12 மாசத்துக்கு அது போகணும்ன்றது அவசியம் இல்லை. சில விட மேபி 1 month 2 weeks அப்படியா கூட இருக்கலாம். ஆனால் ஒரே வருஷத்துக்குள்ள அது முடியும் என்று நாங்க எதிர்பார்க்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் அவர் இயர் எண்ட் இஸ் டிசம்பர், எங்களுடைய நிதியாண்டு முடிவு டிசம்பர், இஃப் வி ஸ்டார்ட் அன் ஆர்டர் விச் டேக்ஸ் 1 month and the order is started on December 15th, ஒரு மாதம் செய்ய வேண்டிய வேலை ஒன்றை நாங்கள் டிசம்பர் 15ஆம் தேதி ஆரம்பிக்கிறோம். சோ ஆண்டு முடிவில் அந்த ப்ராஜெக்ட் முடியாது, அடுத்த ஆண்டுக்கும் அது போகும். சோ we need to carry forward the work in progress for that job. க்ளோசிங் பேலன்ஸ் எடுத்து ஃபேக்டரி காஸ்ட்ல கேரி ஃபார்வர்ட் பண்ண வேண்டி இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட விஷயங்கள் ஓப்பனிங் பேலன்ஸ் க்ளோசிங் பேலன்ஸ் சினாரியோட சம்பந்தப்படும். ஸோ திஸ் இஸ் பேசிக்கலி ஹவு த ஜாப் ப்ரொடக்ஷன் இஸ் பெர்ஃபார்ம். ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு டூ a calculation for job costing, right?
I have given 3 different questions for job costing. You can go through the question now. Right? 3 different questions. They are not related to each other. ஒவ்வொரு கொஸ்டினும் ஒன்றோட ஒன்று சம்பந்தப்பட்டது அல்ல. So, ஒவ்வொரு கொஸ்டினை நாங்க பார்ப்போம். First question, example question A. Product A has a unit cost of rupees 50,000. Its selling price is set based on margin of 25%. Calculate the selling price. Right? So, we will try to calculate the selling price. Product A. So for product A, what is given? Product A has unit cost of rupees 50,000. Unit cost is rupees 50,000. And then its selling price is set based on 25% margin. Then selling price. Right? So we only know the unit cost. Unit cost மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். அந்த unit cost வச்சுக்கொண்டு selling price எவ்வளவுன்றதை கண்டுபிடிக்க வேணும். So அதுக்குரிய clue, hint, 25% margin. So margin. Which is margin? A is margin or B is margin? இதுல cost 100 வீதம் எடுத்து 25 வீதம் profit ஆட் பண்ணி 125 வீதத்தை selling price எடுக்கிறது மார்ஜினா, cost 75 வீதம், அதாவது price 100 வீதமா வச்சுக்கொண்டு profit 25 ஆக்கினா cost 75 வீதமா வரும். எது margin? A margin, B margin? So here we need to understand the difference between margin and markup. Right. So when we think about markup, first, already I have explained, இதுக்கு முன்னுக்கு நாங்க படிச்ச பகுதிகளில் இதை பற்றி விளங்கப்படுத்தியிருக்கேன். So திரும்பவும் ஒரு தடவை விளங்கப்படுத்துறேன். Markup means mark above cost. That means cost up right? So cost நாங்கள் 100% எடுத்து மட்டும் சொன்னால் அதுக்கு பேர் வந்து மார்க்அப். மற்றது வந்து மார்ஜின். மார்ஜின் என்று சொன்னா உள்ளடக்கம். Right? If you think, நீங்க யூஸ் பண்ற பேப்பர் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் பேப்பர்ல ரெண்டு பக்கமும் மார்ஜின் இருக்கு. அந்த மார்ஜின்ன்றது பேப்பர்ல ஆல்ரெடி இன்க்ளூடட். So included. Right? So margin is inside the selling price, profit is included. Simply குழப்பமா இருந்தா நீங்க ஞாபகப்படுத்தி வைக்க வேண்டியது markup என்று சொன்னால் cost is 100%. Margin என்று சொன்னால் price is 100%. Right. So here we are using the margin, means selling price is 100%. Unit cost is 75%.
So profit margin is 25%. So in order to calculate this 50,000 is 75%. 50,000 divided by 75%. That means divided by 75 into 100. So that is the result. Right. So I'm sure you can calculate this. இது விளங்கிச்சதுன்னு சொன்னா நீங்க இதை கால்குலேட் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். ரைட். அடுத்த விஷயத்தை நாங்க பார்த்துட்டு கடைசியா ஆன்சர் தரலாம். Example question B. Product B's unit cost is 18,000. The markup is 20%. Calculate the selling price. Cost 18, markup 20. Product B. Cost 18,000. 20% markup. Selling price. Right. Mark up. Cost க்கு மேல மார்க் பண்ண வேணும். So cost 100 எடுத்து நாங்க 20% add பண்ணினா selling price there. Right. Third part of the question. Product C's selling price is rupees 63,000. The markup is 10%. Calculate the unit cost. So here selling price is given. தரப்பட்டிருக்கிறது என்ன பார்த்தோம்னு சொன்னா selling price. Product C. Cost. We don't know what the cost is. Profit mark up 10%. Selling price is 63,000. So we need to identify the cost. Mark up. So markup mean cost is 100. Markup mean cost is 100. Selling price is 110. Right? In the basis, we can do the calculation. So accordingly, we can do the calculation. Right? If that is correct, we can move to another question. Right. This is a huge question. இப்படியான ஒரு கொஸ்டின் தான் உங்களோட எக்ஸாம்ல உங்களை குழப்பறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஜாப் காஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ முதல்ல கொஸ்டினை வாசிச்சு கொள்ளுங்க, அதுக்கு பிறகு நாங்க கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் பார்க்கறதுன்றதை யோசிக்கலாம். ஸோ கேன் யூ டேக் சம் டைம் டு கோ த்ரூ த கொஸ்டின் ப்ளீஸ்? Right. Now we will go through the question. முதல்ல வினாவை விளங்கிக் கொள்ள முயற்சிப்போம். On 1st January, எந்த வருஷம்ன்றது சொல்ல இல்லை, அது எங்களுக்கு தேவையும் இல்லை. ஏன்னா எங்களுக்கு அது வினாவுக்கு முக்கியமான விஷயமா இல்லை. On 1st January, job A123 was incomplete. Further details are direct materials 32,000, direct labor 80 hours costing 16,000, factory overhead rupees 500 per direct labor 40,000, cost to date total cost 88,000. So in the 88,000 cost is already incurred. ஏற்கனவே 88,000 cost நடந்திருக்கு, but still product is not complete. இன்னும் உற்பத்தி முழுமை அடையவில்லை. அப்ப இன்னும் சில cost செய்ய வேண்டி இருக்கு. In January, 2 new jobs were commenced and the cost incurred are, அப்ப ஆல்ரெடி நாங்க லாஸ்ட் இயர் ஸ்டார்ட் பண்ணினது A123.
அதுக்கு மேலதிகமா இன்னும் 2 புது ஜாப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. ஸோ இட் மே பி த சேம் கஸ்டமர், இட் மே பி த டிஃபரெண்ட் கஸ்டமர், நோ ப்ராப்ளம். பட் த ஜாப் இஸ் டிஃபரெண்ட். அது ஒரே கஸ்டமரா இருந்தாலும் வேற கஸ்டமரா இருந்தாலும் ஜாப் வேற. ஆகவே இருக்கிற ஜாப்போட புது ஜாப்பை நாங்கள் குழப்பிக் கொள்ளக்கூடாது. ஒவ்வொரு ஜாப்பும் தனியானது. எவ்ரி ஜாப் இஸ் செப்பரேட். ரைட். டிரெக்ட் மெட்டீரியல் இஷ்யூ டு ஜாப் A123 என்றது ஆல்ரெடி இருக்கிற ஜாப்புக்கு 26,000 டிரெக்ட் மெட்டீரியல்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இஷ்யூ டு ஜாப் 8124 40,000 புது ஜாப் 8124 40,000 கொடுக்கப்பட்டிருக்கு. இஷ்யூ டு ஜாப் A125 48,000 கொடுக்கப்பட்டிருக்கு. இன்வென்டரி ரிட்டர்ன் ஆஃப் 9,000. இன்வென்டரி ரிட்டர்ன் ஆஃப் வந்து இந்த 3 ஜாப்ல எதுக்கும் உரியது என்ன? அது ஃபேக்டரிக்கு உரியது. சோ அதை நாங்க இந்த ஜாப்புகளை இப்ப எடுக்க மாட்டோம். ரைட். மெட்டீரியல் டிரான்ஸ்ஃபர்ஸ் ஃப்ரம் A123 to A125. A123 அனுப்பின மெட்டீரியல்ல ஒரு பகுதி 125க்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. A124 to A123. A124க்கு போனது 123க்கு வந்திருக்கு 8,000. மெட்டீரியல் ரிட்டர்ன் டு ஸ்டோர். ஸ்டோர்ல இருந்து எடுத்த மெட்டீரியல் ஒரு பகுதி திருப்பி அனுப்பப்பட்டிருக்கு A124 and A123. On the other hand, direct labor hours A123க்கு 200 hours, A124க்கு 120 hours, A125க்கு 300 hours. லேபர் ரேட் per hour 120. ஸோ இங்க அவர்ஸ் தந்திருக்கு. ஒவ்வொன்றுக்கு நாங்க 120 படி கால்குலேட் பண்ண வேணும். ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட் 420,000. அப்சர்ப்ஷன் ரேட் 600 per direct labor hour. ஒவ்வொரு அவருக்கும் 600 படி நாங்கள் அலோகேட் பண்ண வேண்டும். இதுல ஓவர் அப்சர்ப்ஷன் அண்ட் அப்சர்ப்ஷன் வந்ததுன்னு சொன்னா அதை பற்றி நாங்க இந்த கட்டத்துல டிஸ்கஸ் பண்ண தேவையில்லை, worry பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் அப்சர்ப்ஷனை மட்டும் பார்த்தா சரி. இன்வாய்ஸ் வேல்யூ அதாவது செல்லிங் பிரைஸ் A123 300,000, A124 180,000, A125 320,000. So all the jobs are complete. Admin and marketing overheads were 10% of the factory cost. So முதல்ல நாங்க factory cost கண்டுபிடிக்க வேணும். Then we need to add the 10%. Actual cost was 65,000. So actual cost ஓட நாங்க ஒப்பிடுற போது இங்க absorption வந்து வித்தியாசமா இருக்கு. There may be over absorption or sometimes there may be under absorption, but we are not supposed to worry at this stage. Procured. Prepare the job accounts for each individual job to show the cost of production only. ஒவ்வொரு ஜாபுக்கும் தனித்தனியா நாங்க காஸ்ட்டை கால்குலேட் பண்ண வேணும். காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் மட்டும். ஸோ அதுக்கு மேல் நான் ப்ரொடக்ஷன் காஸ்ட் எதுவுமே ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. Requirement A. Requirement B, prepare the summarized job cost card for each job and calculate the profit on each completed job. ஒவ்வொரு ஜாபுக்கு நாங்கள் ப்ராஃபிட்டை பார்க்க போறோம். ஸோ இப்போ நாங்க ஒரு ஃப்ரேம் ஒன்றை கிரியேட் பண்ணுவோம். எப்படி இந்த அக்கவுண்டிங்கை செய்ய போறோம். ரைட். 3 jobs அப்படித்தானே? ஒவ்வொரு ஜாபுக்கு நாங்கள் காஸ்டிங் செய்ய போறோம். ஸோ we will go to the question. கொஸ்டின்ல தரப்பட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வந்தோம்னா போதுமானது. ஸோ ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் சேஸ் on 1st January job A123 was incomplete. So incomplete நாங்க சொன்னோம்னு சொன்னா the meaning என்னன்னு சொன்னா லாஸ்ட் இயர் தொடங்கினது இப்ப வந்திருக்கு. ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் ஒன்று வந்திருக்கு. அப்படித்தானே? ஓப்பனிங் பேலன்ஸ் ஒன்று வந்திருக்கு. அந்த ஓப்பனிங் பேலன்ஸ் வந்திருக்கிற விஷயத்தை பார்த்தோம்னா ஓப்பனிங் பேலன்ஸ் பிரேக் டவுன். டைரக்ட் மெட்டீரியல்ஸ் 32,000, டைரக்ட் லேபர் 16,000, ஃபேக்டரி ஓவர்ஹெட் 500 per hour 40,000, காஸ்ட் டு டேட் 88,000. நாங்க விரும்பினா தனித்தனியா ரெக்கார்ட் பண்ணலாம், விரும்பினா ஒன்றா ரெக்கார்ட் பண்ணலாம். நாங்க இதை வந்து பேலன்ஸ் brought forward 88,000. That is only for A123. A123 மட்டும்தான் லாஸ்ட் இயர்ல இருந்து கொண்டு வரப்பட்டது. மற்ற ரெண்டுமே புதுசு, நியூ ப்ராஜெக்ட்ஸ், நியூ ஜாப்ஸ். So we don't have opening balances. Right? Okay. That's fine. இப்போ நாங்க அடுத்த விஷயத்துக்கு போவோம். Second paragraph. In January, 2 new jobs were commenced and the cost incurred. இப்போ ஜனவரியில வந்து புதுசா 2 ஜாப் ஸ்டார்ட் பண்ணியும் இருக்கு, பழைய ஜாப்பும் இருக்கு. Right? So both part we need to include. Direct materials issued to job A123
26,000. So நாங்க அதை ரெக்கார்ட் பண்ண போறோம். direct material $26,000. A123க்கு 26,000. A124க்கு 40,000. A125க்கு 48,000. 40,000. 48,000. Right. So direct material எல்லா ஜாப்ஸுக்குமே போயிருக்கு வேற வேற அமௌண்ட். நெக்ஸ்ட் பேராகிராஃப். இன்வென்டரி ரிட்டர்ன் ஆஃப் எந்த ஜாப்புக்குரியதுன்னு எங்களுக்கு தெரியாது. So that is a factory related cost. At the moment we cannot worry about that. Okay. Material transfers. A123 ல இருந்து 125க்கு 3,000 போயிருக்கு. அப்ப 123 ல இருந்து போனால் 123 ல கழிக்க வேணும். 125க்கு கூட்ட வேணும். One to 3 ல இருந்து 3,000 125க்கு transfer ஆயிருக்கு. So 123 will be deducted. 125 will be added. There's another material transfer. Material transfer from 1 to 4 to 1 to 3. So 1 to 4 will deduct and 1 to 3 will add. 8,000. One material transfer. 2, 8,000. 8,000. 1 to 4 ல deduct ஆகி 1 to 3 ல add ஆகுது. Okay, that's done. Material returned to store. Storeக்கு திரும்பி போன material. So one part of the material has been returned to store. From A124, 3,000. A123, 2,000. A124, 3,000. 123, 2,000. Material returned. Right. So here it's not relevant. அடுத்த விஷயத்தை பார்த்தோம்னு சொன்னா direct labor hours தந்திருக்கு. ஆனா நாங்க காஸ்டிங்ல லேபர் ஹவர்ஸ் பாவிக்க போறது லேபர் ஹவர்ஸ்க்குரிய காஸ்ட் எவ்வளவுன்றது தான் பாவிக்க போறோம். A123 200 hours. Labor rate 120. So 120 into 200 hours. Direct labor 24,000 for A123. A124 பார்த்தோம்னு சொன்னால் 120 hours into 120. அப்படி பார்த்தோம்னு சொன்னால் 120 into 120. அதே மாதிரி A125க்கு பார்த்தோம்னு சொன்னால் 300 into 120. Right. So this is direct labor. Production overhead 420,000. So total 420,000. ஆனா எதுக்கு எவ்வளவுன்றது எங்களுக்கு 420,000 பிரிக்க தெரியாது. Production overhead is absorbed at 600 per DL hour, direct labor hour. So direct labor hour ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் 600 அப்ளை பண்றோம். மேல பார்த்தோம்னா direct labor hours தரப்பட்டிருக்கு. A123, A123 200 hours. So 200 hours into 600. 600 into 200. 120,000 for A. 120,000. Production overhead. Right? So production overhead 120,000 for A123. 120 hours for A124 into 600. So 600 into 120. 72,000. And then A125 300 hours into 600. 180,000. 180,000. So this is production overhead.
Right. நெக்ஸ்ட் இன்வாய்ஸ்ட் வேல்யூ தரப்பட்டிருக்கு. அந்த இன்வாய்ஸ்ட் வேல்யூக்கு போறதுக்கு முன்னம் நாங்கள் ஃபேக்டரி காஸ்ட் எடுக்க வேணும். ரைட்? ஃபேக்டரி காஸ்ட் எடுக்கிறது ஈஸி, ஜஸ்ட் கூட்டினோம்னு சொன்னா எடுக்கலாம். கால்குலேட்டர் உங்களுக்கு எக்ஸாம்பிள் அலௌட். ஸோ we don't have to worry about, நீங்க அதை கூட்டி எடுப்பீங்கன்னு தெரியும். For the moment I'll skip that. Next, invoice value, that is selling price தரப்பட்டிருக்கு. ஆனா selling price போறதுக்கு முன்னுக்கு admin and marketing overheads 10% of the factory cost. So non production overhead factory cost in 10%. So factory cost already நாங்க எடுத்திருப்போம், அதிന്റെ 10% எடுப்போம். So ஒரு வேல்யூ ஒன்று எங்களுக்கு வேணும். அதை கூட்டினோம்னு சொன்னால் டோட்டல் காஸ்ட் we can derive total cost. So total cost வந்துட்டேன்னு சொன்னால் அடுத்தது நாங்க என்ன செய்யணும்னு சொன்னால் selling price தரப்பட்டிருக்கு. அதை வச்சுக்கொண்டு profit or loss கால்குலேட் பண்ணக்கூடியதாக இருக்கு. ரைட்? சோ ரெக்கார்ட் பண்றது, அதுக்கு பிறகு கால்குலேட் பண்றது, அவ்வளவுதான் வித்தியாசம். ரைட்? சோ இப்போ இதுக்குரிய ஆன்சர்ஸ் நாங்க பார்த்தோம்னு சொன்னால், ஆன்சர்ஸ் போறதுக்கு முன்னம் क्वेश्चन ரிக்வயர்மென்ட் நாங்க பார்த்தோம்னு சொன்னால் ரெண்டு क्वेश्चन இருக்கு. இருக்குன்றது விளங்கிக்கலாம். A part, prepare the job accounts for each individual job. தனித்தனியா செய்ய வேணும். ஆனா உங்களோட எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நீங்க எப்படி செய்தாலும் பிரச்சனை இல்லை, MCQ based question. So your exam question is multiple choice question. So the working method is not important. The answer should be smart. So ஏதாவது ஷார்ட்கட்ல நீங்க ஆன்சர் எடுக்கக்கூடியதுன்னா போதும். Don't worry about the format. Right? So இப்போ நாங்க ஆன்சரை பார்த்தோம்னு சொன்னால் these are the separate statements. These are the separate statements we have taken. Right? இந்த செப்பரேட் ஸ்டேட்மெண்ட் நாங்க டைரக்ட் மெட்டீரியல் தனியா, டைரக்ட் லேபர் தனியா, ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட் தனியா எல்லாம் எடுத்திருக்கோம். அதை வச்சுக்கொண்டு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் எடுத்திருக்கோம், ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு. அதுக்கப்புறம் ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒன்று எடுத்தோம்னு சொன்னால், ரைட், இந்த ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல நீங்க பார்க்கக்கூடியதா இருக்கு டோட்டல் எவ்வளவுன்றது, ரா மெட்டீரியல் எவ்வளவு, லேபர் எவ்வளவு, ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட் எவ்வளவு, அதை வச்சுக்கொண்டு ஃபேக்டரி ஓவர்ஹெட் 10%, அட்மின் அண்ட் மார்க்கெட்டிங் ஓவர்ஹெட், அதை வச்சுக்கொண்டு நாங்க டோட்டல் காஸ்ட்டை பார்க்கிறோம். டோட்டல் காஸ்ட்டை இன்வாய்ஸ் வேல்யூ அல்லது செல்லிங் பிரைஸோட கம்பேர் பண்ணினா ப்ராஃபிட் ஆர் லாஸ் வருது. ஸோ இதுதான் எங்களுக்கு இந்த ஜாப் காஸ்டிங்ல செய்ய வேண்டிய சிக்கலான விஷயமா இருக்குது. ரைட்? ஸோ இதுல சில வேளையில உங்களுக்கு ஓப்பனிங் பேலன்சஸ், க்ளோசிங் பேலன்சஸ் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருந்தா அதை பற்றி ஒரி பண்ண தேவையில்லை. தந்திருக்கிற இன்ஃபர்மேஷனை சரியா ரெக்கார்ட் பண்ணினா போதுமானது. இது சம்பந்தமான எக்ஸாம்பிள் கொஸ்டின், இன்னும் சில எக்ஸாம்பிள் கொஸ்டின் உங்களோட பாட புத்தகத்துல இருக்கு. டைம் ரெஸ்ட்ரிக்ஷனால நான் எல்லா விஷயத்தையும் எடுக்க இல்லை. ரைட்? சோ இப்ப இந்த பகுதியை நாங்கள் நிறைவு செய்ததுக்கு நேரம் வந்தாச்சு. டைம் வேணும்னு சொன்னா ஒரு தடவை திருப்பி பாருங்க, ஒரு கொஞ்சம் டைம் தரலாம். ரைட்? சோ இதுவரைக்கும் நாங்கள் பார்த்த விஷயம் என்னன்னு சொன்னால் ஜாப் காஸ்டிங். என்னன்றதை பார்த்திருக்கோம். சோ குயிக் ரிவ்யூ. ஜாப் அப்படின்னு சொன்னா என்ன? ஒரு கஸ்டமர் ஸ்பெசிபிக் ரெக்யர்மெண்ட், அந்த கஸ்டமர் ஸ்பெசிபிக் ரெக்யர்மெண்ட்டுக்காக நாங்க ஒரு ஸ்பெசிபிக் ப்ரொடக்ஷனை செய்யறோம். ஸோ கஸ்டமர் ஸ்பெசிபிகலி நீட் சம்திங், தட் இஸ் கால்ட் ஜாப். ஸோ we need to do a job production. If we are doing a job production, we need to follow the job costing. ஸோ ஜாப் காஸ்டிங்ன்றது என்னன்னு சொன்னால் அந்த ஜாப்புக்குரிய ரிசோர்சஸ் எல்லாத்தையும் நாங்கள் காஸ்டிங் செய்யறோம்.
So that's okay, that's easy. தந்திருக்க கொஸ்டினை ப்ராக்டிஸ் பண்றதோட உங்களோட பாடப்புத்தகத்துல இருந்து மேலதிகமான விஷயங்களை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணா that's enough. Right. Now we are moving to the next part of this chapter, that is right. Before moving to the job costing, there's a small discussion. Job costing for internal services, right? ஒரு கம்பெனிக்குள்ளேயே ஒரு டிபார்ட்மெண்ட் இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்படி ஹெல்ப் பண்ற போது அந்த டிபார்ட்மெண்ட் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு காஸ்டிங்க செய்யலாம். Job costing. An internal job costing system for service department will have the following advantages. Internal job costing, right? For example, right? Factory B receives a job from a customer. ஃபேக்டரி பிக்கு ஒரு கஸ்டமர்கிட்ட இருந்து ஒரு ஜாப் ஒன்று வருது. இந்த ஃபேக்டரி ஏயும் ஃபேக்டரி பியும் ஒரே கம்பெனியின் ரெண்டு டிஃபரெண்ட் ஃபேக்டரி, ரைட்? இப்போ இந்த ஜாபுக்கு ஸ்பெஷல் ரோ மெட்டீரியல் நீடட், ஒரு ஸ்பெஷல் ரோ மெட்டீரியல் ஒன்று வேணும். அந்த ரோ மெட்டீரியலை சந்தையில வாங்கலாம் அல்லது ஃபேக்டரி ஏல இருந்து வாங்கலாம். ஸோ ஜாப் ஃபேக்டரி பி ஃபேக்டரி ஏக்கு ஒரு ஜாப் ஒன்று கொடுக்குது, இந்த ரோ மெட்டீரியல்ஸை செய்து தர சொல்லி. ஃபேக்டரி ஏயும் ஃபேக்டரி பியும் ஒரே கம்பெனிக்குள்ள இருக்கிற ரெண்டு ஃபேக்டரிஸ். ஸோ அந்த கம்பெனிக்குள்ளேயே இதுக்கு ஜாப் காஸ்டிங்க செய்யலாம். ஏன்னு சொன்னால் ஃபேக்டரி ஏ இஸ் டூயிங் எ ஜாப் ஸ்பெஷலி ஃபார் ஃபேக்டரி பி. ஸோ ஃபேக்டரி ஏ கேன் ஃபாலோ அ ஜாப் காஸ்டிங் அண்ட் சென்ட் த கோட்டேஷன், சென்ட் த கோட்டட் பிரைஸ் டு ஃபேக்டரி பி. ஸோ திஸ் இஸ் கால்ட் இன்டர்னல் ஜாப் காஸ்டிங். இப்படி செய்யறதுல என்ன அட்வான்டேஜ் என்றது தான் நாங்க இப்ப பார்த்துக்கணும். அக சேவைகளுக்கான வேலை கிரியவியல், சேவை திணைக்களங்களுக்கிடையிலான உள்ளக சேவை கிரியவியல் முறைமை பின்வரும் அனுகூலங்களை கொண்டிருக்கும். Realistic apportionment, the identification of express jobs with the subsequent charging of these department responsible mean that costs are borne by those who incurred them. Right? So இப்ப நான் உதாரணத்தை சொன்ன மாதிரி ஃபேக்டரி பிக்குரிய ஒரு பகுதி வேலையை ஃபேக்டரி ஏ செய்தாலும் ஃபேக்டரி ஏக்கு அது காஸ்ட் இல்லை, ஃபேக்டரி பிக்கு தான் அது காஸ்ட். ஸோ அந்த காஸ்ட்டை நாங்கள் அலோகேட் பண்றதுக்கு ஒரு ரியலிஸ்டிக்கா இருக்கும். இப்ப எஸ்டிமேட்ல செய்யறதை விட ஜாப் காஸ்டிங் வந்து இன்டர்னலி ரியலிஸ்டிக்கா இருக்கும். வேலைகளுடன் செலவுகளை அடையாளம் காணுதலும் தொடர்ந்து பொறுப்பான திணைக்களங்களுக்கு, அதாவது கிரியங்கள் ஏற்பட்ட திணைக்களங்களுக்கு தாக்கல் செய்யும். எந்த கிரியம் எந்த திணைக்களத்துக்குரியதுன்றதை நாங்கள் தனித்தனியாக ரெக்கார்ட் பண்ணக்கூடியதா இருக்கு. ஸோ தட் இஸ் கால்ட் ரியலிஸ்டிக் apportionment. Second, increased responsibility and awareness. User departments will be aware that they are charged for the specific services used and may be more careful to the facility more efficiently. They will also appreciate the true cost of the facilities that they are using and take decisions accordingly. இப்போ இது வந்து ஒவ்வொரு திணைக்களங்களும் என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டியை கொண்டிருக்கு. இப்போ ஒரு திணைக்களம் வந்து ஃபெயிலியர் ஆகுதுன்னு சொன்னால் அதுல இன்னொரு திணைக்களத்துக்கு பங்கு இருக்குதா? இந்த எக்ஸாம்பிள்ல ஃபேக்டரி பி சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னு சொன்னா ஃபேக்டரி ஏக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஸோ ரெண்டு பேருக்கு இடையிலையும் ரெஸ்பான்சிபிலிட்டியை ஷேர் பண்ணக்கூடியதா இருக்கு. ஸோ தட் இஸ் another advantage. Control of service department cost. The service department may be restricted to charging a standard cost to user department for specific jobs carried out. ஒரு எஸ்டிமேட்ல பிரைஸஸ் சார்ஜ் பண்றதுக்கு பதிலாக ஒரு ஆக்சுவல் பேஸ்ல பிரைஸஸ் சார்ஜ் பண்றதுக்கு இது உதவுது. Planning information. This information will ease the planning process as the purpose and cost of service department expenditure can be separately identified. Right? ஒவ்வொரு செப்பரேட் டிபார்ட்மெண்ட் காஸ்டும் வந்து கிளியரா இருக்கிறதால அக்யூரேட் இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு கிடைக்குது, பிளான் பண்றது ஈஸியா இருக்கு. So these are some of the advantages. Right? If that is okay, now we are going to a batch costing.
ரைட்? பட்ச் ப்ரொடக்ஷன், ஒரு பட்ச்ல மெனி நம்பர்ஸ் நாங்க ப்ரொடியூஸ் பண்றோம். ஒரு 10,000 அலகுகளை ஒரே பட்ச்ல நாங்க ப்ரொடியூஸ் பண்றோம். அந்த 10,000 மெனி ஐட்டம்ஸா இருக்கு. ஆனா அந்த 10,000 ஒரே மாதிரியானதா இருக்கு, ஹோமோஜீனியஸ். சோ எங்களுக்கு டோட்டல் காஸ்ட் தான் கிடைக்கும். அந்த டோட்டல் காஸ்ட் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நாங்கள் பிரிக்க வேணும். சோ பேட்ச் ப்ரொடக்ஷனுக்குரிய காஸ்டிங் டோட்டல் காஸ்ட் எடுத்து அதுல இருந்து பெர் யூனிட் காஸ்ட கண்டுபிடிக்க வேணும். அதுக்கு பிறகு அதை செல்லிங் பிரைஸோட ஒப்பிட வேணும். ஒப்பிட்டால் ப்ராஃபிட் அல்லது லாஸ் எங்களுக்கு தெரிய வரும். ஸோ பட்ச்ன்றதை நாங்கள் எப்படி செய்யறது காரணம், ஒரே பட்சில் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும், நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும். ஒரே ப்ராடக்ட் தான், நிறைய குவான்டிட்டி இருக்கு. ஒரு பட்சில இருந்து இன்னொரு பட்சுக்கு ப்ராடக்ட் சில வேளை வேறுபடலாம், கொஞ்சம் வித்தியாசப்படலாம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா பிளாஸ்டிக் சேரை மேனுஃபேக்சர் பண்ற கம்பெனிஸ், ஒரு கம்பெனி வேறு வேறு டிசைன் பிளாஸ்டிக் சேர்ஸ் உற்பத்தி செய்யலாம். ஆனா ஒவ்வொரு பட்சிலையும் ஒரே டிசைன் தான் வரும். வெவ்வேறு பட்சுக்கு வேற வேற டிசைன் வரும். ஒவ்வொரு பட்சிலையும் தனித்தனி டிசைன் எத்தனை எண்ணிக்கை வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி உற்பத்தி செய்ய முடியும். ஸோ இங்க பட்ச் ப்ரொடக்ஷன்ன்றது ஒரு மாஸ் ப்ரொடக்ஷன், பாரிய அளவு உற்பத்திக்கு உரியது. அதனால நாங்க டோட்டல் காஸ்ட்ல இருந்து பெர் யூனிட் காஸ்ட்டை தனியாக அடையாளம் காண வேண்டியது அவசியம். ஒவ்வொரு பட்சுக்கும் உரிய காஸ்ட் வித்தியாசப்படலாம். என்னன்னு சொன்னா இன்றைக்கு ரா மெட்டீரியல் பிரைஸ் மார்க்கெட்ல ஒரு விலையில இருக்கலாம், அடுத்த பட்சுக்கு அது இன்னொரு விலையில இருக்கலாம். லேபர் சார்ஜ் வித்தியாசப்படலாம், டாக்ஸ் வித்தியாசப்படும். உதாரணத்துக்கு வட் மாறுச்சுன்னு சொன்னா விலைகள் மாறலாம். அதே போல டிசைனுக்கு ஏற்ற மாதிரி, மெட்டீரியல் கன்சம்ஷனுக்கு ஏற்ற மாதிரி வித்தியாசங்கள் வரலாம். ஒவ்வொரு பட்சுக்கும் தனித்தனியாக நாங்க காஸ்டிங் செய்ய வேண்டியது அவசியம். Right. So now we are going to the introduction of the batch costing first. Batch costing is similar to job costing in that each batch of similar article is separately identified. அப்போ ஒவ்வொரு பட்சும் ஒவ்வொரு ஜாப் தான். அப்ப ஒவ்வொரு பட்சுக்கு நாங்க ஜாப் காஸ்டிங்க போல செய்யலாம். ஆனால் அந்த ஒவ்வொரு பட்சிலையும் நிறைய குவான்டிட்டி இருக்கும். சோ அந்த குவான்டிட்டிக்கு நாங்க பிரிக்க வேணும். The cost per unit manufactured in a batch is the total batch cost divided by number of units in the batch. batchன்றது large quantity. Total cost தான் எங்களுக்கு தெரியும். So when we derive the total cost, we need to divide it by number of items produced. So per unit cost என்றதை நாங்கள் கண்டுபிடிக்க வேணும். A batch is a group of similar articles. ஒரு தொகுதி என்று சொல்றது ஒரே மாதிரியான உற்பத்திகள் which maintains its identity during one or more stages of production and treated as a cost unit. So ஒரு பட்சில நிறைய யூனிட்ஸ் இருக்கு, நிறைய நம்பர்ஸ், நிறைய குவான்டிட்டி இருக்கும், ஒரே மாதிரியான ஐடென்டிட்டி ப்ராடக்ட், ஒரே மாதிரியான ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஸோ திஸ் இஸ் வாட் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் பட்ச் ப்ரொடக்ஷன். தொகுதி உற்பத்தி தொடர்பாக நாங்கள் அடையாளம் காண வேண்டிய, விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம் இது. இந்த விஷயத்தை நாங்கள் விளங்கிக் கொண்டோம் என்று சொன்னால் நாங்கள் பட்ச் காஸ்டிங்குக்கு போகலாம். In general, the procedures for costing budgets are very similar to those for costing jobs. இப்ப கொஞ்சம் முன்னம் நாங்க ஜாப் காஸ்டிங் படிச்சிருக்கோம் தானே. ஜாப் காஸ்டிங்குக்கு ஒவ்வொரு ஜாப்புக்கும் வர காஸ்ட்டுகளை நாங்கள் கேப்சர் பண்ண வேணும். அதே மாதிரி தான் ஒவ்வொரு பட்ஜுக்கும் உற்பத்தி செய்கிற போது சம்பந்தப்பட்ட காஸ்ட்டை நாங்கள் கேப்சர் பண்ண வேணும். ஸோ பட்ஜ் இஸ் ட்ரீட்டட் ஆஸ் அ ஜாப் டியூரிங் ப்ரொடக்ஷன். அப்போ ஒரு நேரத்துல ஒரு பட்ஜ் ப்ரொடியூஸ் ஆகிக்கொண்டு இருக்கும். ஒரு பட்ச் ப்ரொடியூஸ் ஆகிற போது இன்னொரு பட்ச் ப்ரொடியூஸ் ஆகாது. இன்னொரு பட்ச் இன்னொரு ஃபேக்டரியில அல்லது இன்னொரு ப்ரொடக்ஷன் பிளான்ட்ல நடக்கலாம். ஒரு பிளான்ட்ல ஒரு பட்ச் தான் நடந்து கொண்டிருக்கும். ஸோ அந்த பட்சை வந்து நாங்கள் ஒரு ஜாப் மாதிரி கருதலாம். Once the batch has been completed, ஒரு batch நிறைவடைஞ்ச உடனே the cost per unit can be calculated as the total batch cost divided into number of units in the batch. நாங்க ஒரு ஃபார்முலா ஒன்றை யூஸ் பண்ணலாம். per unit cost is equal total cost divided by quantity. ரைட்? அப்படி பார்த்தோம்னு சொன்னா கால்குலேட் பண்ண முடியும் per unit cost, ஒரு அலகுக்கான கிரியம் என்ன. அடுத்த விஷயம் ஒன்று பார்த்தோம்னு சொன்னால் செட்டப் காஸ்ட். ஒவ்வொரு பட்சை நாங்கள் உற்பத்தி செய்கிற போது அந்த ஒவ்வொரு பட்சுக்கும் இடையில டிசைன் டிஃபரன்ஸ் இருக்கலாம், கலர் டிஃபரன்ஸ் இருக்கலாம், அல்லது வேற டிஃபரன்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் உற்பத்தி செய்யறதுக்கு ஒன்று மெஷினரியா அதுக்கேற்ற மாதிரி செட்டப் பண்ண வேண்டி இருக்கு.
ஸோ அதற்கான செலவு வந்து நாங்க செட்டப் காஸ்ட்னு சொல்லுவோம். ஒரு உதாரணத்துக்கு நாங்க சொல்றோம்னு சொன்னால், முதலாவது பட்ஜெட் நாங்க உற்பத்தி செய்கிறோம் 1000 நீல நிற கதிரை 1000 blue color chair in the first batch, and second batch the same chairs 1000 in red colors. So கலர் வித்தியாசம், இந்த ரெண்டு பட்ஜெட்டுக்கு இடையில கலர் வித்தியாசம் என்று சொன்னால் அந்த ரோ மெட்டீரியல் கலரை மாத்தணும். அந்த கலரை ஆட் பண்ற டேங்க்ல முதல் இருக்கிற கலரை கிளீன் பண்ணி புது கலர் ஆட் பண்றதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா காஸ்ட் வரும். அதைத்தான் நாங்க சொல்லுவோம் செட்டப் காஸ்ட். ஸோ டிசைன் மாறினாலோ கலர் மாறினாலோ ஸ்பெசிஃபிகேஷன் மாறினாலோ செட்டப் காஸ்ட் வரும். So during batch costing, there will be often be a setup cost incurred. For example, this could be the cost incurred for setting up machinery ready to process a different batch of goods. ஒரே மாதிரியான batch திருப்பி ப்ரொடியூஸ் பண்றதா செட்டப் காஸ்ட் முதலாவதுக்கு மட்டும்தான் வரும். வேறு batches நாங்க மெஷினரியில ஃபேக்டரியில ப்ரொடியூஸ் பண்றோம்னு சொன்னால் செட்டப் காஸ்ட் வரும். The setup cost is considered to be non-value added cost, and the aim would be to keep that cost to a minimum. So setup cost-ஆல எங்களுக்கு ப்ராஃபிட் கூடுமான்னு கேட்டால் இல்லை. நாங்க செட்டப் காஸ்ட் நடந்தது அதால வெளியே கூட்டுறோம்னு கஸ்டமருக்கு சொன்னோம்னு சொன்னால் கஸ்டமர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் அது வந்து நான் வேல்யூ அடிங் காஸ்ட். இயலுமான வரைக்கும் அந்த காஸ்ட்டை வந்து நாங்க மினிமமா வச்சிருக்கிறது நல்லம். ஏனென்றா அதால எங்களுக்கு ரெவென்யூ கூடாது. எக்ஸாம்பிள்ஸ், சில எக்ஸாம்பிள்ஸை பார்த்தோம்னா, cost of changing tool or setting up specific requirements of a machinery. முதலாவது பட்ச ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம், ரெண்டாவது பட்சுக்கு போறதுக்கு சில டிசைன் மாத்தணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்க ஸ்பெஷல் டூல் ஒன்று ஆட் பண்ண வேணும்னு சொன்னா செட்டப் காஸ்ட் உண்டு. ஸோ செட்டப் காஸ்ட்ன்றதுல அந்த டூலை மாத்துறதுக்கு அல்லது எக்ஸ்ட்ரா டூலை பொறுத்துறதுக்கு லேபர் ஏற்படும், ஊழிய கிரியம் ஏற்படும், நேரம் அதிக நேரம் தேவைப்படும். ஸோ இதெல்லாம் செட்டப் காஸ்ட். Preparing and moving materials to components to the equipment. எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் ஏதாவது சேர்க்க வேணுமா இருந்தால் அந்த எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் சேர்க்கிறதுக்குரிய நேரம். ரன்னிங் ஸ்பெசிபிக் டெஸ்ட் ஆன் தி இனிஷியல் அவுட்புட் டு செக் தி எக்யூப்மென்ட் மீட்ஸ் தி ஜாப் ரிக்வயர்மெண்ட். ஒருவேளை முதலாவது பட்சை கம்ப்ளீட் பண்ணிட்டு ரெண்டாவது பட்சை ஸ்டார்ட் பண்ற போது ரெண்டாவது பட்சுக்காக நாங்கள் குவாலிட்டி செக் ஒன்றை செய்ய வேண்டி இருக்கு. ஸோ ஸ்பெசிபிக்காக அதை செய்யறதால அது செட்டப் காஸ்ட்னு சொல்லப்படும். ஸோ பட்ச் காஸ்ட்ல வந்து செட்டப் காஸ்ட்ன்ற ஒரு விஷயம் அவசியமானதா இருக்கு. ரைட், இப்போ நாங்க ஒரு கொஸ்டின் ஒன்று பார்க்க போறோம் இந்த பட்ச் காஸ்டிங். முதல்ல நீங்க கொஸ்டினை வாசிச்சு கொள்ளுங்க. ABC Limited produces product X to order and has the following budgeted overheads for the year based on the normal activity level. So X என்ற உற்பத்தியை நாங்கள் பட்சா ப்ரொடியூஸ் பண்ண போறோம். ஸோ பட்சன்னு சொன்னால் அந்த பட்சில் நிறைய குவான்டிட்டி இருக்கும். Selling and administrative overheads are 10% of the factory overhead. ரைட், என்றது ஞாபகம் வச்சுக்கொண்டு நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ரெண்டு ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கு, மவுல்டிங் டிபார்ட்மெண்ட், அசம்பிளிங் டிபார்ட்மெண்ட். பட்ஜெட்டட் ஓவர்ஹெட் பார்த்தோம்னு சொன்னால் மவுல்டிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு 800, அசம்பிளிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு 500. பட்ஜெட்டட் ஆக்டிவிட்டியை பார்த்தோம்னு சொன்னால் மவுல்டிங் டிபார்ட்மெண்ட் 1600 direct labor hours, அசம்பிளிங் டிபார்ட்மெண்ட் 2000 direct labor hours. இவ்வளவு ரிசோர்சஸையும் பயன்படுத்தி நாங்கள் இந்த எக்ஸ் ப்ராடக்டை செய்ய போறோம். இந்த பட்ஜெட்டுக்கு பெயர் வந்து ஆர்டர் நம்பர் 26 for 800 unit of X. So ஒரே தடவையில நாங்கள் 800 units ப்ரொடியூஸ் பண்ண போறோம். So that is the batch size and the cost. Material 600,000, labor 200 hours in the molding department and 300 hours in assembling department. Molding department cost 100 rupees per hour. Assembling department cost 150 per hour. 120,000 incurred for quality testing. Right? உங்களுக்கு தேவைப்படுறது என்னன்னு சொன்னால் calculate the cost per unit for batch 26. Right. So இப்போ நாங்க batch 26 costing. Right? 26 batch. முதல்ல நாங்க batch size பார்க்கறோம். 800 units of X.
ரைட். ஸோ இது ஒரு பட்ச் ப்ரொடக்ஷன். ஒரே பட்சில் ஒரே மாதிரியான 800 எக்ஸை நாங்க ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஸோ இப்போ எங்களுக்கு ரிசோர்ஸ் தேவை. ரைட். என்னென்ன ரிசோர்ஸ் தேவை, எவ்வளவு குவான்டிட்டியில தேவை, ஒரு யூனிட்டுக்கு எவ்வளவு, ஸோ டோட்டல் எவ்வளவு என்றதை பார்க்க போறோம். ரைட். தந்திருக்கிற இன்ஃபர்மேஷனை பதிஞ்சு கொண்டு போனோம் என்று சொன்னால் இனஃப். ABC Limited produces product X to order and has the following budgeted overheads for the year based on normal activity levels. Selling and administration overhead are 10% of factory cost. So அது வந்து factory cost பார்த்த பிறகு தான் பார்க்கலாம். அதுக்கு முன்னே நாங்கள் மற்றது எல்லாத்தையும் பார்த்தோம்னு சொன்னால் molding department budgeted overhead 800,000. Assembling department budgeted overhead 500,000. Okay. Budgeted activity 1,600 DL hours, 2,000 DL hours. Order number 26 is for 800 units of X and incurred the following cost. Material 600,000. So, நாங்க அந்த materials பதிவோம். நேரடியா காஸ்ட் தரப்பட்டிருக்கு 600,000. ரைட். ஸோ நாங்க குவான்டிட்டியோ யூனிட் காஸ்டோ பார்க்க தேவையில்லை. 800 யூனிட்டுக்கு 600,000 மெட்டீரியல் காஸ்ட் வரும்னு சொல்லி எஸ்டிமேட் எங்களுக்கு தந்திருக்கு. ஓகே. லேபர் 200 hours molding department at 100 per hour. Right. Labor molding. Right. அதே மாதிரி labor assembling. Right. ரெண்டையும் நாங்க பார்த்தோம்னு சொன்னால் 200 hours molding department at 100 per hour. 200 hours. 100 rupees. Right. So 200 hours into 100 rupees. And 300 hours in assembling department at 150. So assembling department 300 hours 150 rupees per hour. So பெருக்கினோம் என்று சொன்னால் 20,000 45,000. Right. Materials we have recorded. Labor we have recorded. 120,000 incurred for quality testing. So quality testing வந்து directa indirecta ஒரு direct cost indirect cost என்று பார்த்தோம் என்று சொன்னால் 120,000 வந்து இந்த ஓர்டருக்கு என்று நாங்கள் எடுக்க வேண்டி இருக்கு. So direct expense. $120,000. 120,000 எடுத்தோம் என்று சொன்னால் இப்போ எங்களுக்கு ஃபேக்டரி காஸ்ட் வேணும். சாரி, ஃபேக்டரி காஸ்ட்டுக்கு போறதுக்கு ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட் நாங்க எடுக்க வேணும். ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட் budgeted overhead 800,000 for molding, assembling 500,000. Molding, assembling 800,000 500,000. Right. Then
factory cost. Selling and administration overhead are 10% of the factory cost. So factory cost க்கு நாங்க 10% ஆட் பண்ண வேணும், ஆட் பண்ணுவோம். Right. Calculate the cost for batch 26. இதை வச்சுக்கொண்டு நாங்கள் batch 26 குரிய காஸ்ட்டை கால்குலேட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இப்போ ஆன்சரை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ரைட். ஸோ டோட்டல் காஸ்ட் பார்த்துருக்கோம், டோட்டல் யூனிட்ஸ் பார்த்துருக்கோம். பெர் யூனிட் காஸ்ட் நாங்கள் டிவைட் பண்ணி பார்க்க முடியும். ஏன்னு சொன்னா எல்லா யூனிட்ஸுமே ஈக்குவல், எல்லா யூனிட்ஸுமே ஐடென்டிஃபை, ரைட்? எல்லாமே ஐடென்டிஃபை, எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிறதால நாங்கள் ஈக்குவலாக அலோகேட் பண்ணக்கூடியதா இருக்கும். ஸோ வி கேன் கால்குலேட் த காஸ்ட் பெர் யூனிட் இன் த பட்ஜ். ஸோ இஃப் தட் இஸ் டன், தட் இஸ் பட்ஜ் காஸ்டிங். ஸோ பட்ஜ் காஸ்டிங் உங்களுக்கு இதன் மூலம் விளங்கி இருக்குமென்று நம்புறேன். ஆன்சரும் தரப்பட்டிருக்கு. ரைட். இப்போ நாங்க தொடர்ந்து அடுத்த பகுதிக்கு போகலாம். கண்ட்ராக்ட் காஸ்டிங். கண்ட்ராக்ட் காஸ்டிங்ல வந்து உங்களுக்கு கூடுதலான வெயிட் தரப்படையில. காரணம் என்னன்னு சொன்னால் கண்ட்ராக்டை பற்றி நாங்க பாக்குறோம்னு சொன்னா கொஞ்சம் கூடுதலான வெயிட் தேவைப்படும், உங்களுக்கு அடிஷனல் அண்டர்ஸ்டாண்டிங் தேவைப்படும். ஸோ பேசிக்கா கண்ட்ராக்ட் காஸ்டிங் ஃபீச்சர்ஸ் தான் நாங்க இங்க பார்க்க வேண்டியது. ஃபர்ஸ்ட், கண்ட்ராக்ட் காஸ்டிங் ஒப்பந்த கிரியவியல். கண்ட்ராக்ட் காஸ்டிங் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் ஜாப் காஸ்டிங். கண்ட்ராக்டுக்கும் ஜாப்புக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான் இருக்கு. கண்ட்ராக்ட்ன்றது ஒரு பெரிய ஸ்கேல்ல நடக்கும். உதாரணம், ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு மினரல் ரிசோர்ஸ் எக்ஸ்கவேஷன், ஒரு கனிப்பொருள் அகழ்வு, இப்படியான விஷயங்கள் வந்து கண்ட்ராக்ட். அப்ப இது வந்து லாங் டேர்முக்கு இருக்கு. Where the job is on a large scale and for long duration. So long duration இருக்கும் contract, short duration இருக்கும் job. Majority of cost relating to contract are direct cost. ஒரு கண்ட்ராக்டை நாங்க செய்யற போது ஒரே நேரத்துல பல கண்ட்ராக்டை செய்ய முடியாது. ஆகவே நடக்கிற எல்லா காஸ்ட்டுமே அந்த கண்ட்ராக்டுக்கு நேரடியா நடக்கும். ஏனென்றா கண்ட்ராக்ட் வந்து லார்ஜ் ஸ்கேல். இப்ப இருக்கிற எல்லா ரிசோர்ஸஸையும் நாங்க அதுக்கு மட்டும்தான் பயன்படுத்த வேண்டி இருக்கும். அதனால மெஜாரிட்டி ஆஃப் த காஸ்ட் வந்து டைரக்ட் காஸ்டா தான் இருக்கும். A contract is a cost unit or cost center which is charged with direct cost of production and apportionment of head office overheads, right? அப்ப கண்ட்ராக்ட்ல வந்து நாங்க பார்த்தோம்னு சொன்னால் direct expense இருக்கும், அதே மாதிரி overhead apportionment இருக்கும். Contract costing is the name given to the method of job costing where the job to be carried out of such magnitude that a formal contract is made between the customer and supplier. அப்ப சாதாரண ஒரு ஜாப்னா நாங்க வாயால சொல்லியே செய்விக்கலாம். ஆனா கண்ட்ராக்ட் என்று சொன்னால் அதுல நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ், நிறைய டைம் எடுக்கும் என்றதால நாங்க கட்டாயம் ஒரு லீகல் கண்ட்ராக்ட் ஒன்றை போட வேண்டி இருக்கு. It applies where work is undertaken to customer's special requirement and each order is of long duration. அப்ப இது வந்து ஒவ்வொரு கஸ்டமருக்கும் டிஃபரெண்டா இருக்கும். ஒவ்வொரு ஆர்டரும் ஒரு வருஷத்துக்கு மேற்பட்ட காலத்துக்கு செய்யப்படும், லாங் டேர்முக்கு. கம்பேர்ட் வித் தி டைம் டு ஜாப் காஸ்ட். Work is usually constructional. The method is broadly similar to job costing, although there are of course few differences. அப்ப job costing போல இருந்தாலும் அங்க சில differences இருக்கு.
right? ஸோ ஒரு கண்ட்ராக்ட் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் ஒரு கஸ்டமர் ஸ்பெஷல் ரெக்யூர்மெண்ட். உதாரணத்துக்கு நீங்க ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியா இருக்கலாம், எனக்கு ஒரு வீடு கட்ட வேண்டியிருக்கும். ஸோ எப்படிப்பட்ட வீட்டை கட்ட வேணும் என்று எந்த மைண்டில் இருக்கும். ஸோ த டிசைன் வில் பி டிஃபரெண்ட், ரைட்? ஸ்பெசிஃபிகேஷன் வில் பி டிஃபரெண்ட். எத்தனை ரூம்ஸ் இருக்க வேணும், எத்தனை ஹால்ஸ் இருக்க வேணும், எத்தனை வாஷ்ரூம்ஸ் இருக்க வேணும், எல்லாமே டிஃபரெண்டா இருக்கும். என்ன டைல்ஸ் யூஸ் பண்ண வேணும், என்ன டிசைன்ல அதை செய்ய வேணும், என்ன கலர், என்ன ஹைட், எல்லாமே டிஃபரெண்டா இருக்கும். ஸோ தட் இஸ் அ ஸ்பெஷல் ரெக்யூர்மெண்ட். ஸோ அந்த கண்ட்ராக்ட் ஒரு ஸ்பெஷல் ஜாப், அந்த கஸ்டமர் எங்களோட பிசினஸுக்கு தர ஒரு ஸ்பெஷல் ஜாப். பட் அது ஒரு ஜாப் தான். ஆனால் வளமையான ஜாப் காஸ்டிங் மாதிரி ஷார்ட் டேர்ம் இல்லை, இது லாங் டேர்ம். உதாரணத்துக்கு ஒரு வீடு கட்டுறேன்னு சொன்னால் 2 நாள்ல 3 நாள்ல கட்டி முடிக்க முடியாது, அது நிறைய நாள் எடுக்கும். வேல்யூ இஸ் கிரேட்டர். சாதாரண உற்பத்தியோட ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னா லார்ஜ் வேல்யூ. ப்ராசஸ் இஸ் காம்ப்ளெக்ஸ். அதுக்குள்ள ஒரு வீடு கட்டுறது கன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னால் என்ஜினியர்ஸ் தேவை, ஆர்கிடெக்ட்ஸ் தேவை, சர்வேயர்ஸ் தேவை, கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னீஷியன்ஸ் தேவை, அக்கௌண்டன்ட்ஸ் தேவை, சம்டைம்ஸ் ஜூலஜிக் எக்ஸ்பர்ட்ஸ் தேவைப்படுவினம், லாயர்ஸ் தேவைப்படுவினம். ஸோ காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ், மெனி ஸ்பெஷல் டேர்ம்ஸ், அதுக்குள்ள நிறைய டேர்ம்ஸ் இருக்கும். உதாரணம் பேமெண்ட், எத்தனை பர்சன்டேஜ் அட்வான்ஸ், எத்தனை பர்சன்டேஜ் ப்ரோக்ரஸ் பேமெண்ட், வாரண்டி பீரியட் என்ன, வித்ஹெல்ட் மணி எவ்வளவு, ரிட்டென்ஷன் மணி என்ன, இப்படி நிறைய டேர்ம்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்கும் நாங்க ஒரு ரிட்டன் கண்ட்ராக்ட் ஒன்று சைன் பண்ண வேணும். ஸோ திஸ் இஸ் அ ஜாப், பட் a contract is signed, so we will call this as contract. So in the contract நாங்க ஒரு காஸ்டிங் ஒன்று செய்ய வேண்டி வரும். That is called the contract costing, right? Features of a contract costing. ஒரு contract costing இயல்புகளை நாங்க பார்த்தோமா இருந்தால், a formal contract is made between the customer and the supplier. ரெண்டு தரப்புக்கும் இடையில ஒரு contract உண்டு, லீகல் contract ஒன்று சைன் பண்ண வேணும். அப்ப வாயால செய்ய முடியாது, எழுத்து மூலம் formal contract. Work is undertaken to customer special requirement. சப்ளையர் விரும்பின மாதிரி கட்ட முடியாது, கஸ்டமருக்கு எது தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் டிசைன் பண்ண வேணும். The work is for relatively long duration. நார்மலா இது லாங் டேர்முக்கு குறியது. The work is frequently constructional in nature. வாங்கி கொடுக்கிறது இல்ல, ரீசேல் பண்ண முடியாது, கஸ்டமருக்கு சொல்லி நாங்களா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்க வேணும், உருவாக்கி கொடுக்க வேணும். The method of costing is similar to job costing. இது ஜாப் காஸ்டிங்கே ஒத்த விஷயம் தானே. என்னன்னு சொன்னா எது ரிலவெண்டா வருகிறதோ அது ஒரே கஸ்டமருக்கு தான் நாங்க விற்க போறோம். ஸோ பெர் யூனிட் காஸ்ட் எல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. The work is frequently based on site. எங்கட ஃபேக்டரியில வச்சு வேலை செய்யறது இல்ல, குறிப்பிட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல போய் நாங்க வேலை செய்ய வேணும். It is not unusual for a site to have its own cashier and timekeeper. So ஒவ்வொரு கண்ட்ராக்டையும் தனித்தனியான கேஷியர், தனித்தனியான டைம் கீப்பர், தனித்தனியான குவாலிட்டி கண்ட்ரோலர், இப்படியான விஷயங்கள் இருக்கிறது வழக்கமானது. So these are some of the features of contract costing. Problems. Contract costingல இருக்கிற பிரச்சனைகளை நாங்க பார்த்தோம்னு சொன்னால், ஐடென்டிஃபையிங் டிரெக்ட் காஸ்ட், எது டிரெக்ட் காஸ்ட் எது இன்டிரெக்ட் காஸ்ட் என்றது சில வேளை எங்களுக்கு தெரியாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு கம்பெனி ஒரே ஒரு கண்ட்ராக்டை தான் செய்யுது, அந்த கம்பெனியில இருக்கிற அக்கௌண்டனுக்கு பே பண்ற சேலரி டிரெக்ட் காஸ்டா இன்டிரெக்ட் காஸ்டா என்று பார்த்தோம்னு சொன்னால், அந்த கம்பெனியின் ஒரே ஒரு கண்ட்ராக்ட் தான் வருமானம், அந்த வருமானத்துக்கு எதிராக நாங்க செலவுகளை சார்ஜ் பண்ண வேணும். ஆனால் அக்கௌண்டன்ட்ன்றது டிரெக்ட் காஸ்டா வராது, இருந்தாலும் நாங்க நேரடியா சார்ஜ் பண்ண வேணும். So confusion is high because of the large size of the job. Many cost items which are usually
thought as production overhead, a charge direct cost of the contract. இப்போ உதாரணத்துக்கு எலக்ட்ரிசிட்டி யூசுவலா ஒரு ஓவர்ஹெட். ஆனா ஒரே ஒரு கண்ட்ராக்ட் மட்டும் இருக்கிற போது நாங்க அந்த கண்ட்ராக்டுக்கு தான் ஃபுல் எலக்ட்ரிசிட்டியை சார்ஜ் பண்ணுவோம். ஸோ அது டிரெக்ட் காஸ்டா வரும். ஃபார் எக்ஸாம்பிள் சூப்பர்விஷன், hire of plant, depreciation, or loss in value of plant which is owned, subcontractors fees or charge and so on. இப்படியான எக்ஸ்பென்சஸ் எல்லாமே வந்து உண்மையா ஓவர்ஹெட்னு நாங்க நினைச்சிருப்போம். ஆனா அதை நாங்க டிரெக்ட் காஸ்டா சார்ஜ் பண்ணுவோம். ஸோ எது ஓவர்ஹெட் எது டிரெக்ட் காஸ்ட்ன்றதுல கண்ட்ராக்ட்ல குழப்பம் இருக்கு. லோ இன்டிரெக்ட் காஸ்ட், நிறைய ஓவர்ஹெட்ஸை வந்து நாங்க டிரெக்ட் காஸ்டா சார்ஜ் பண்றதால இன்டிரெக்ட் காஸ்ட் அல்லது ஓவர்ஹெட் காஸ்ட் வந்து குறைவா இருக்கு. Because of many costs normally classed as overheads are charged as direct cost of a contract, absorption rate for overheads should only apply a share of cost of these cost items which are not already direct cost. For most contracts, the only item of indirect cost would be charged for head office expense. Head office expense மட்டும்தான் இன்டிரெக்டா வரும். சைட் எக்ஸ்பென்ஸ் எல்லாமே டிரெக்டா வரும். ஏனென்றா ஒரே ஒரு கண்ட்ராக்டை நாங்க ஒர்க் பண்ணி கொண்டு இருந்தோம். டிஃபிகல்டிஸ் ஆஃப் காஸ்ட் கண்ட்ரோல், இங்க காஸ்ட் கண்ட்ரோல் பண்றது கஷ்டம். என்னன்னு சொன்னால் லாங் டேர்ம் நிறைய ரிசோர்ஸ் பயன்படுத்தப்படுதுன்னு சொன்னா நிறைய காஸ்ட் போகும். Because of the size of some contracts and some sites, there are often cost control problems. Material usage and loss, தேவைக்கு அதிகமான மெட்டீரியல் பயன்படுத்தப்படும். Loss are pilferage, labor supervision and utilization, damage to plant and tools, vandalism. எதிர்பார்க்காத லாஸஸ் எல்லாம் வரலாம் என்ற லாங் டேர்ம் கான்ட்ராக்ட். ஸோ காஸ்ட் கண்ட்ரோல் பண்றது இங்க கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ரைட், இப்போ நாங்க பார்க்கறது ஒரு கண்ட்ராக்ட் அக்கௌண்ட்டுக்குரிய எக்ஸாம்பிள். ரைட், ஸோ கண்ட்ராக்டுக்குரிய சகல எக்ஸ்பென்சஸும் இங்க பதியப்பட்டு டோட்டல் எடுக்கப்பட்டிருக்கு. ஒரு கண்ட்ராக்ட் வந்து நாங்க ஆல்ரெடி சொன்னது போல ஒரு வருஷத்துக்கு மேற்பட்டதா இருந்தா ஓப்பனிங் பேலன்ஸ், க்ளோசிங் பேலன்ஸ் அல்லது பேலன்ஸ் ப்ரோட் ஃபார்வர்ட், பேலன்ஸ் கேரி டவுன் இதெல்லாம் வரும். ஸோ ஒரு கண்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்முக்கு நாங்கள் அதை அக்கௌண்ட் பண்ண வேண்டி இருக்கும். ஸோ அந்த காம்ப்ளெக்சிட்டியால உங்களோட சிலபஸுக்குள்ள கண்ட்ராக்ட் அக்கௌண்ட் நீங்க முழுமையா செய்ய வேண்டிய தேவை வராது. ஸோ பேசிக்கலி கண்ட்ராக்ட் அக்கௌண்டிங் சம்பந்தமான தியரிட்டிக்கல் நாலேஜ் உங்களுக்கு இருந்தா போதுமானது இந்த கண்ட்ராக்ட் அக்கௌண்ட் சம்பந்தம். ஸோ வித் தட் we are completing the contract accounting, contract costing, and we are moving to the service costing. Right. Now we will learn about the service costing, the last element of this chapter. In the chapter and கடைசி பகுதி service costing. Service costing already நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். Costing என்று சொல்ற போது costing means measuring the cost of the product or service. Right. So product costing வந்து ஆல்ரெடி நாங்க பார்த்துட்டோம். job costing, contract costing, batch costing. இப்போ நாங்க பார்க்க போறது service costing. சர்வீஸுக்கும் ப்ராடக்ட்டுக்கும் உள்ள பிரைமரி டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தோம்னு சொன்னால் tangibility. சர்வீஸ் இஸ் இன்டான்ஜிபிள். அப்ப அவுட்புட் வந்து இன்டான்ஜிபிள். சர்வீஸ் இன்புட்ஸ் டான்ஜிபிளா இருக்கலாம், இன்டான்ஜிபிளா இருக்கலாம். இப்ப உதாரணத்துக்கு ஒரு சர்வீஸ் வந்து நாங்க சொல்ற போது இன்சூரன்ஸ் இஸ் அ சர்வீஸ். இன்சூரன்ஸ் சர்வீஸ் நாங்க கண்ணால பார்க்க முடியாது, ஆனா விளங்கி கொள்ள முடியும். பிகாஸ் இட் இஸ் இன்டான்ஜிபிள். இன்சூரன்ஸுக்குரிய இன்புட்ஸ் நாங்க யோசிச்சோம்னு சொன்னால் இன்சூரன்ஸுக்குரிய இன்புட்ஸ் மெட்டீரியல்ஸ் இருக்கா, அதாவது டான்ஜிபிள் மெட்டீரியல்ஸ் இருக்கா, very less or ignorable. But most of the inputs or resources are intangible. உதாரணம் லேபர் இருக்கு. இன்சூரன்ஸ் கம்பெனில ஸ்டாஃப் வேலை செய்யறாங்க. ஸோ லேபர் எக்ஸ்பென்சஸ் ஓ வேஜ் எக்ஸ்பென்சஸ் இருக்கு, ஆனா மெட்டீரியல் எக்ஸ்பென்சஸ் இருக்கா. அதே போல நாங்க பார்த்தோம்னா அட்வர்டைசிங் சர்வீசஸ், கொரியர் சர்வீசஸ், இங்க எல்லாம் இன்டான்ஜிபிள் இன்புட்ஸ் தான் பயன்படுத்தப்படுது. ஸோ மெட்டீரியல் காஸ்ட் வந்து அங்க குறைவா இருக்கு. இப்படியான விஷயத்தை நாங்க விளங்கிக் கொள்றது அவசியம். ஸோ இப்போ நாங்க சர்வீஸ் காஸ்டிங்கை பற்றி பார்த்தோம்னு சொன்னால் சர்வீஸ் காஸ்டிங் கேன் பி யூஸ் பை கம்பெனிஸ் ஆப்ரேட்டிங் இன் சர்வீஸ் இண்டஸ்ட்ரி or by companies wishing to establish the cost of services carried out by some of their departments, right? So service main businesses are செய்யற
சர்வீஸ் இண்டஸ்ட்ரி இதை பயன்படுத்தலாம், அல்லது ஒரு நிறுவனத்துக்குள்ள தனித்தனி டிபார்ட்மெண்ட்ஸ் சர்வீஸ் காஸ்டிங்க செய்யலாம். இப்போ உதாரணத்துக்கு நாங்க பார்த்தோம்னு சொன்னால் வேர்ஹவுஸ் என்றது ஒரு சர்வீஸ், ப்ரொடக்ஷன் என்றது ஒரு ஆக்டிவிட்டி. ஸோ வேர்ஹவுஸ் காஸ்ட்டை வந்து நாங்கள் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டுக்குள்ள சேர்க்கிறதுக்கு வேர்ஹவுஸ் ஓவர்ஹெட்ஸை கவுண்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்காக வேர்ஹவுஸ்ல வந்து நாங்கள் ஒரு சர்வீஸ் காஸ்டிங்க செய்ய வேண்டி இருக்கும். ஸோ திஸ் இஸ் கால்ட் இன்டர்னல் சர்வீஸ் காஸ்டிங். Service costing or function costing is a costing method concerned with establishing cost, not of items of production, but service. Product cost பார்க்கிறது இல்ல, service cost பார்க்கிறது. ஒரு சர்வீஸை கொடுக்கிறதுக்கு எவ்வளவு காஸ்ட் ஆகுது என்றதை பார்க்கிறது தான் சர்வீஸ் காஸ்டிங். சேவை கிரியவியல். சேவை கிரியவியலானது சேவை தொழிற்சாலையை செயல்படுத்தும் கம்பெனிகளா அல்லது சேவையை மேற்கொள்ள விரும்பும் ஒரு கம்பெனியுடைய சில திணைக்களங்களா. அப்போ ஒரு நிறுவனம் இன்னொரு நிறுவனத்துக்கு சர்வீஸ் காஸ்டிங்க செய்யலாம், அல்லது ஒரு நிறுவனத்துக்கு உள்ளே ஒரு திணைக்களம் இன்னொரு திணைக்களத்துக்கு சர்வீஸ் காஸ்டிங்க செய்யலாம். ஸோ சர்வீஸ் காஸ்டிங் கேன் பி எக்ஸ்டர்னல் சர்வீஸ் காஸ்டிங் or இன்டர்னல் சர்வீஸ் காஸ்டிங். ஸ்பெசிபிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சர்வீசஸ். சர்வீசஸிന്റെ ஸ்பெசிபிக் கேரக்டரிஸ்டிக்கை பார்த்தோம்னு சொன்னா ஷிப் என்றதை ஞாபகம் வச்சுக்கணும். SHIP ஷிப். முதலாவது சிமில்டேனிட்டி. சிமில்டேனியஸ்லி என்று சொன்னால் ஒரே நேரத்தன்மை, அதாவது வழங்கலும் நுகர்வும் ஒரே நேரத்தில் நடக்கும். The provision and consumption of the service should take place same time. அதைத்தான் சிமில்டேனியஸ்லி சமகால தன்மை என்று சொல்றோம். அதாவது கொள்வனவு செய்து சேமிச்சு வச்சு பயன்படுத்த முடியாது, வழங்கப்படுகிற போதே பயன்படுத்தி முடிக்க வேணும். So provision and consumption takes place at the same time. That is S. H heterogeneity என்று சொன்னால் ஒரே மாதிரியானதாக இருக்காது. ஒரே நிறுவனத்தில இருந்து நாங்கள் 2 தடவை சர்வீஸ் எடுத்துக்கொண்டோம் என்றால் 2 தரம் எடுத்த சர்வீஸும் வித்தியாசமா இருக்கும். ஒரே நிறுவனம் 2 கஸ்டமர்ஸுக்கு சர்வீஸ் கொடுக்குதுன்னு சொன்னால் ஒரே சர்வீஸை கொடுத்தாலும் அது வேறுபட்டதா இருக்கும். காரணம், உடனுடனே கொடுக்கிற போது ஒரே மாதிரியான சேவையை கொடுக்க முடியாது. ஹெட்ரோஜெனிட்டி என்று சொன்னால் வேறுபட்ட தன்மை. இன்டான்ஜிபிலிட்டி, உருவம் இல்லை. பெரிஷபிலிட்டி, அதாவது நாங்க களஞ்சியப்படுத்தி சேமிச்சு வைக்க முடியாது, உடனே அது இல்லாம போயிடும். ரைட்? வழங்கப்படுகிற நேரத்திலேயே நுகரப்பட வேணும், சேமிச்சு வைக்க முடியாது, ஏனென்றால் அது அழிஞ்சு போயிடும். பெரிஷபிலிட்டி என்றால் களஞ்சியப்படுத்த முடியாது, அழிவடைந்து போயிடும். இது சேவைகளுடைய விசேட இயல்பு, ஸ்பெசிபிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சர்வீஸ். இதை மைண்ட்ல வச்சு கொண்டுதான் நாங்க சர்வீஸ் காஸ்டிங் செய்ய வேணும். அதாவது நாங்க சேவையை வழங்குற அதே நேரத்துல கன்சம்ஷன் நடந்து கொண்டிருக்கும். ஸோ உடனே நாங்க காஸ்டிங்கை செய்து உடனே பில் கொடுக்க வேணும். இங்க ஓப்பனிங் பேலன்ஸ் க்ளோசிங் பேலன்ஸ் வராது. காரணம் என்னன்னு சொன்னால் இதை சேமிச்சு வைக்க முடியாது, அடுத்த காலத்திலிருந்து நகர்த்த முடியாது. ஒரு ஆளுக்கு கொடுத்த சர்வீஸ் பில் இன்னொரு ஆளுக்கு அதே மாதிரி வராது, ஏனென்றா ஒவ்வொருத்தருக்கும் நாங்க வழங்குற சேவை வித்தியாசப்பட்டதா இருக்கும். Unit cost measures. The main problem with service costing is the difficulty in defining realistic cost unit. Right? என்னத்த காஸ்ட் யூனிட்டா பயன்படுத்துறதுன்றது ஷுவர் இல்லை. ஒவ்வொரு சர்வீஸ்லயும் வித்தியாசமா இருக்கும். That represents a suitable measure of service provider. இப்போ உதாரணத்துக்கு நாங்க ஒரு டாக்டரை பார்க்க போறோம்னு சொன்னால் டாக்டர் வந்து எங்களோட இத்தனை நிமிஷம் செலவழிச்சார்ன்றதை பொறுத்து பில் பண்ண முடியாது. இதுவே அட்வைஸ் எடுக்க வரவைக்கு எத்தனை நிமிஷம் செலவழிச்சார், எவ்வளவு மணித்தியாலும் கன்சல்டன்சி நடந்ததுன்றதை வச்சு பில் பண்ண முடியும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் அந்த காஸ்ட் யூனிட் வந்து வித்தியாசப்படும். Frequently, the composite cost unit may be deemed more appropriate. அதனால ஒரே ஒரு காஸ்ட் யூனிட்டை மட்டும் வச்சு கொண்டிருக்காமல் ஒரு செட் ஆஃப் காஸ்ட் யூனிட், ஒன்றுக்கு மேற்பட்ட கிரியாலயங்களை நாங்கள் ஒரு தொகுதியா வச்சிருக்கிறது அவசியம். ஹோட்டல்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் மே யூஸ் த ஆக்கியபைட் பெட் பெர் நைட். இப்ப ஹோட்டல்ல வந்து ரூம்ஸ் இருக்கு, எத்தனை ரூம்ஸ் பயன்படுத்தப்பட்டது பில் போடுறது மட்டும் இல்லாமல் எத்தனை ரூம்ஸ் எத்தனை நாளைக்கு ஒன்றோடு ஒன்று இணைஞ்ச பெட் பெர் நைட் as an appropriate unit for cost assessment. அப்ப தனிய பெட்டுக்கு எவ்வளவு அல்லது எத்தனை நாளைக்கு என்று பார்க்காமல் பெட் நைட் என்று பார்க்கிறது அவசியம். இதுவே நிறுவனங்களுக்கு உள்ளே என்று சொன்னால் மேன் அவர்ஸ், மனித மனத்தியாலும், அப்ப மேனும் அவர்ஸும் சேர்ந்த விதத்தில் தான் அந்த காம்போசிட் காஸ்ட் யூனிட் இருக்கு. டிபிக்கல் காஸ்ட் யூனிட் யூஸ் பை கம்பெனிஸ் ஆப்ரேட்டிங் இன் சர்வீஸ் இண்டஸ்ட்ரி. உதாரணத்தை நாங்க பார்த்தோம்னு சொன்னால் ரோட், ரயில், ஏர், இதுல வந்து பேசஞ்சர் பெர் மைல் ஓ பேசஞ்சர் பெர் கிலோமீட்டர். ஒரு பேசஞ்சர் ஒரு கிலோமீட்டருக்கு போறதுக்கு எவ்வளவு காசு, ஆகவே எத்தனை பேசஞ்சர் கிலோமீட்டர் நடந்தது. டிரான்ஸ்போர்ட் சர்வீசஸ் டன் பெர் மைல், டன் பெர் கிலோமீட்டர்.
இப்ப கொரியர் சர்வீஸ் அல்லது கார்கோ சர்வீஸ்ல வந்து டொன் பெர் மைல், டொன் பெர் கிலோமீட்டர் காம்போசிட்டா பயன்படுத்தப்படுது, இணைஞ்ச வகையில பயன்படுத்தப்படுது. ஹோட்டல்ஸ் occupied bed night, education full time student, hospitals patient, catering establishment number of meals served. இப்படியான வேற முறைமைகள் பயன்படுத்தப்படுகிறது. சர்வீஸ் காஸ்ட் அனலைசிஸ் நாங்க பார்த்தோம்னு சொன்னா, அதாவது ஏன் சேவை கிரியத்தை நாங்க பகுப்பாய்வு செய்ய வேணும். Service cost analysis should be performed in a manner which ensures that the following objectives are attained. பின்வரும் நோக்கங்களுக்காகத்தான் நாங்க சேவை கிரியத்தை ஆய்வு செய்யறோம். இப்ப ஏற்கனவே எங்களுக்கு தெரியும் சேவை கிரியத்துல வந்து மூலப்பொருள் எல்லாம் இருக்காது, ஆகவே நாங்க சிம்பிளா அதை அனலைஸ் பண்ணலாம். உண்மையா அதுல நிறைய objectives இருக்கு. முதலாவது, plan cost should be compared with actual cost. நாங்க சர்வீஸ் ஒன்றை செய்யறோம்னா முன்னுக்கு பட்ஜெட்டட் காஸ்ட் ஒன்று போட்டிருப்போம். சர்வீஸ் காஸ்டிங் ஆக்சுவல் காஸ்ட்டை நாங்க அனலைஸ் பண்ணினா தான் உண்மையான கிரியத்தையும் திட்டமிட்ட கிரியத்தையும் ஒப்பிட்டு வேறுபாடுகளுக்கு என்ன காரணம், நாங்க டிஃபரன்சஸை கண்டுபிடிச்சு அந்த வேறுபாடுகளை எப்படி சரிப்படுத்தலாம், எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் என்று கண்டுபிடிக்க முடியும். செகண்ட், காஸ்ட் பர் யூனிட் ஆஃப் சர்வீஸ் ஷுட் பி கால்குலேட்டட். ஒவ்வொரு சேவைக்கும் அலகு கிரியம் கணிப்பிட வேணும். ஏனென்று சொன்னால் ஒரு கஸ்டமருக்கு இருக்கிற அலகு கிரியம் இன்னொரு கஸ்டமருக்கு ஏற்படாது. சோ ஒவ்வொரு தடவையும் நாங்கள் அதை புதுசா கணிப்பிட வேணும். The cost per unit of service should be used as part of control function. Right? Cost per unit குறைவா இருந்தால் நாங்க சார்ஜ் பண்றது குறைவா இருக்கும். காஸ்ட் பர் யூனிட் கூடவா இருந்தா நாங்க சார்ஜ் பண்றதும் கூடவா இருக்கும். சோ ஒவ்வொரு தடவையும் நாங்க காஸ்ட் பர் யூனிட்டை கண்டுபிடிச்சு அதுக்கு ஏற்ற வகையில கட்டுப்பாடு நடவடிக்கைகளை வச்சிருக்க வேணும். முடிஞ்ச வகையில காஸ்ட் பர் யூனிட்டை நாங்க குறைக்க வேணும். அதான் காஸ்ட் கண்ட்ரோல். Prices should be calculated for service being sold to third parties. நாங்க வெளிநபர்களுக்கு சேவையை கொடுக்கிற போது அவையிட்ட இருந்து பிரைஸை சார்ஜ் பண்றோம். பிரைஸை சார்ஜ் பண்ணணுமா இருந்தால் காஸ்ட் எவ்வளவுன்னு எங்களுக்கு தெரியும். காஸ்ட் தெரியாமல் பிரைஸை சார்ஜ் பண்ண முடியாது. ஸோ காஸ்ட்டை நாங்க மானிட்டர் பண்ணி வைக்க வேணும். அதுக்காக காஸ்ட் அனலைஸ் பண்ண வேணும். காஸ்ட் should be analyzed into fixed, variable, semi-variable cost to help assist management with planning, control and decision making. ஒருவேளை நாங்க பிசினஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம், ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில வந்து பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம் என்று சொன்னால் ஃபிக்ஸ் காஸ்ட் மாறாது, செமி வேரியபிள் காஸ்ட் மாறும், வேரியபிள் காஸ்ட் நிறைய மாறும். ஆகவே எந்தெந்த காஸ்ட் மாறும், எந்தெந்த காஸ்ட் பகுதி அளவுல மாறும், எந்தெந்த காஸ்ட் மாறாது என்றதை தெரிஞ்சா தான் நாங்க எக்ஸ்பேன்ஷனுக்குரிய காஸ்ட்டை பிளான் பண்ணலாம். சோ அது சரியான முறையில அனலைஸ் பண்ணப்பட வேணும். அனலைஸ் பண்ண இல்லை என்று சொன்னால் எங்களுக்கு சரியா டிசைட் பண்ண முடியாது. சோ தேர்ஸ் a problem. Right. Service cost analysis in internal service situation. சில நிறுவனங்களுக்குள்ள இன்டர்னல் சர்வீஸ், ஒரு திணைக்களம் இன்னொரு திணைக்களத்துக்கு சர்வீஸை கொடுக்கும். அந்த நிலைமையில நாங்கள் அனலைஸ் பண்றதுன்ற பர்பஸ் என்னன்னு பார்த்தோம்னு சொன்னால், சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் காஸ்டிங் இஸ் ஆல்சோ யூஸ்ட் டு எஸ்டாப்ளிஷ் ஸ்பெசிபிக் காஸ்ட் ஃபார் இன்டர்னல் சர்வீஸ் which is a service provided by one department for another department rather than sold externally to customers. Example, canteen, maintenance. ஒரு நிறுவனத்தை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் அந்த நிறுவனத்துல சேவை வழங்குறதுக்கு சொல்லி, உதாரணம் மெடிக்கல் யூனிட் சில நிறுவனங்கள்ல இருக்கும், சில நிறுவனங்கள்ல கேன்டீன், மெயின்டெனன்ஸ், செக்யூரிட்டி, சானிட்டரி சர்வீசஸ் இதெல்லாம் இருக்கு. சோ இது ஒரு தனி திணைக்களமா எடுத்துக்கொண்டு அந்த திணைக்களத்துக்கு எவ்வளவு காஸ்ட் வந்தது என்றதை நாங்க கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் சர்வீஸ் காஸ்டிங்க நிறுவனத்துக்குள்ளேயே உள்ளக நிலைமையில நாங்கள் சர்வீஸ் காஸ்டிங்க செய்ய வேண்டி இருக்கு. ரைட். இப்ப நாங்க ஒரு எக்ஸாம்பிள் கொஸ்டின் வந்து பார்ப்போம். சர்வீஸ் காஸ்டிங் வந்து அவ்வளவு கஷ்டமான விஷயம் இல்ல. தரப்பட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷனை நாங்க சரியான முறையில அனலைஸ் பண்ணினோம்னு சொன்னா ஓகே. ரைட். சோ இப்ப நாங்க கொஸ்டினை பார்ப்போம். PQR operates a small courier service. Standard costs are as follows. Packing 1 minute per kilogram. 1 கிலோகிராம் பொதியொண்ட பேக் பண்றதுக்கு 1 நிமிஷம் எடுக்கும். அதுக்குரிய பேக்கிங் காஸ்ட்டை பார்த்தோம்னு சொன்னால் லேபர், கேஷுவல் லேபர் ₹20 per minute. 1 நிமிஷத்துக்கு லேபரை பயன்படுத்தினோம்னு சொன்னால் 20 ரூபாய். உதாரணத்துக்கு 1 கிலோவை பேக் பண்ணணும்னு சொன்னா 1 நிமிஷத்துல முடிஞ்சிடும், 20 ரூபாய். 2 கிலோவை பேக் பண்ணணும்னு சொன்னா 2 நிமிஷம் எடுக்கும், 40 ரூபாய். அந்த மாதிரி நாங்க பார்க்க போறோம். பேக்கிங் எக்யூப்மெண்ட் டிப்ரிசியேஷன் ஒரு நாளைக்கு 80 rupees. சூப்பர்விஷன் 600 rupees per day. டிரைவர் வேஜஸ் 1000 per day. fuel 30 per kilometer. Repairs 20 per kilometer. Vehicle depreciation 300 per day per vehicle. ஒரு வெஹிக்கிளுக்கு ஒரு நாளைக்கு 300 ரூபாய். அப்ப எத்தனை நாளைக்கு எத்தனை வெஹிக்கிள் என்றதை பொறுத்த டிப்ரிசியேஷன் கணக்கிடப்படும். டிப்ரிசியேஷன்ல நாங்க பார்க்க வேண்டிய விஷயம்
வெஹிக்கிளை பாவிச்சாலும் பாவிக்காட்டாலும் டிப்ரிசியேஷன் நடந்து கொண்டுதான் இருக்கு. அதர் ஃபிக்ஸ் காஸ்ட் ஒரு நாளைக்கு 800 rupees வருது. ரைட். 3 drivers were used on a day for 5 rides. ஒரு நாள்ல 5 ஓட்டம் நடந்திருக்கு. இந்த 5 ஓட்டத்துக்கு 3 டிரைவர்ஸ் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அந்த 5 ஓட்டங்களை நாங்க பார்த்தோம்னு சொன்னால், முதலாவது ஜேர்னி 50 கிலோ டெலிவர் ஆயிருக்கு, 200 kilometers distance. ரெண்டாவது ஜேர்னி 30 kilogram, 120 kilometers distance. Third journey 15 kilograms, 40 kilometer. Fourth journey 40 kilogram, 80 kilometers. Fifth journey 20 kilograms, 90 kilometer. Right? So calculate the expected average cost per journey. ஒவ்வொரு ஜேர்னிக்கும் எவ்வளவு average cost என்றதை நாங்க கண்டுபிடிக்க வேணும். ரைட்? இப்போ क्वेश्चन உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நம்புறேன். क्वेश्चனை திரும்ப வாசிச்சு கொள்ளுங்க. ரைட்? சோ இப்போ நாங்க இதை செய்யறதுக்கு ஒரு அப்ரோச் ஒன்று எடுக்க போறோம். அந்த அப்ரோச் என்னன்னு பார்த்தோம்னு சொன்னால் இதுதான். அப்ரோச் ஃபார் த क्वेश्चन. ஸ்டெப் 1, கம்ப்யூட்டேஷன் ஆஃப் வேரியபிள் காஸ்ட். இங்க தரப்பட்டிருக்கிற காஸ்ட்ல எது வேரியபிள் காஸ்ட்ன்றதை கண்டுபிடிச்சு அதை நாங்க கம்ப்யூட் பண்றோம். செகண்ட், கம்ப்யூட்டேஷன் ஆஃப் ஃபிக்ஸ்ட் காஸ்ட். ஃபிக்ஸ்ட் காஸ்ட் எவ்வளவுன்றதை கண்டுபிடிக்கிறோம். தேர்ட், கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டோட்டல் காஸ்ட். வேரியபிள் காஸ்டையும் ஃபிக்ஸ்ட் காஸ்டையும் கூட்டினால் வாரது டோட்டல் காஸ்ட். ஸ்டெப் 4, கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டோட்டல் கிலோகிராம் பெர் கிலோமீட்டர். ஸ்டெப் 5, கம்ப்யூட்டேஷன் ஆஃப் காஸ்ட் பெர் கிலோகிராம் கிலோமீட்டர். ரைட், இப்போ நாங்க ஸ்டார்ட் பண்றோம். இதுல என்னென்ன வேரியபிள் காஸ்ட் வந்திருக்குன்றதை நாங்க கண்டுபிடிக்க வேணும். வேரியபிள் காஸ்ட் என்னென்ன வந்திருக்குன்னு சொல்லி நாங்க பார்த்தோம்னு சொன்னால், பேக்கிங் லேபர். பேக்கிங் லேபர் வந்து ஒரு வேரியபிள் காஸ்ட். ரைட். அடுத்தது பார்க்கிறோம் பேக்கிங் எக்யூப்மெண்ட் டிப்ரிசியேஷன். டிப்ரிசியேஷன்ன்றது ஃபிக்ஸ் தானே, ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ்ல போய் கொண்டிருக்கும். ஸோ அது வேரியபிள் இல்லை. சூப்பர்விஷன் ஒரு நாளைக்கு 600, அது ஃபிக்ஸ் ஆயிருக்கு. நம்பர் ஆஃப் யூனிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறினால்தான் அது வேரியபிள். இது பெர் டே ஒரு நாளைக்கு இவ்வளவு ஃபிக்ஸ் பண்ணிருக்கு. இது டைம் காலக்கிரியம். டிரைவர் வேஜஸ் பெர் டே, ஸோ அது ஃபிக்ஸ். fuel 30 per கிலோமீட்டர். ஓடுற கிலோமீட்டர் கூட 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 எக்ஸ்பென்ஸும் கூடும். ஸோ fuel. அடுத்தது பார்த்தோம்னு சொன்னா ரிப்பேர் 20 per kilometer. ஒவ்வொரு 20 கிலோமீட்டருக்கும் 20 rupees மாறும். So that is variable. Repairs. Vehicle depreciation, அது ஒவ்வொரு நாளுக்கும். அது fixed cost. அப்ப இதெல்லாம் fix. அப்ப நாங்க இப்ப பார்க்க வேண்டியது variable. So variable எவ்வளவுன்னு நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், இதுல தரப்பட்டிருக்கிறதன்படி நாங்கள் வேரியபிள் ஒவ்வொன்றையும் பார்க்க வேண்டியிருக்கும். ஒவ்வொரு ஜேர்னிக்கும் எவ்வளவு? There are 5 journey. 5 journey நடந்திருக்கு. ஒவ்வொன்றுக்கும் எவ்வளவுன்றது நாங்க பார்க்க வேண்டியிருக்கும். இப்ப நாங்க பார்ப்போம் ஒவ்வொன்றுக்கும் எவ்வளவு. ரைட். இப்ப நாங்க பார்த்தோம்னு சொன்னால் பேக்கிங் 1 minute per kilogram. ஒரு கிலோகிராமுக்கு ஒரு நிமிஷம் எடுக்கும். அப்ப ஜேர்னி 1ல 50 கிலோகிராம். ஜேர்னி 1 பார்க்கிறோம். 50 கிலோகிராம். 50 கிலோகிராம் பேக் பண்றதா இருந்தா 50 நிமிஷம் எடுத்திருக்கும். லேபர் வந்து ஒரு நிமிஷத்துக்கு 20 ரூபாய். அப்ப 50 நிமிஷத்துக்கு 1000 ரூபாய். பேக்கிங் லேபர் 1000. ரைட். பேக்கிங் லேபர் முதலாவது ஜேர்னிக்கு 1000 போட்டிருக்கேன். காரணம் என்னன்னு சொன்னால் 50 தர 200. சாரி, நீங்க விளங்கிக் கொள்றதுக்காக நான் செய்யும் போடுறேன். 50 தர 20. ரைட். 50 கிலோகிராம். ஒரு கிலோகிராம் பேக் பண்றதுக்கு 20 ரூபாய். 50 கிலோகிராம் பேக் பண்றதுக்கு
1000 ரூபாய். ரைட். அடுத்தது பார்த்தோம்னு சொன்னா ரெண்டாவது ஜேர்னி 30 கிலோமீட்டர். 30 கிலோமீட்டர். மூன்றாவது ஜேர்னி 15 கிலோமீட்டர். சாரி 15 கிலோகிராம். நாலாவது ஜேர்னி 40 கிலோகிராம். அஞ்சாவது ஜேர்னி 20 கிலோகிராம். 1 கிலோகிராமுக்கு 1 நிமிஷம் எடுக்கும். 1 நிமிஷத்துக்கு 20 ரூபாய். ரைட். அதன்படி இந்த ஒவ்வொன்றையும் நாங்கள் 20ஆல பெருக்கோம். அப்படி பெருக்கினோம்னு சொன்னால் 600, 300, 800, 400. ரைட். இது பேக்கிங் லேபர். பேக்கிங் லேபரை நாங்கள் பார்த்துட்டோம். இப்ப பேக்கிங் லேபர் வந்து எவ்வளவு நாங்க பார்த்திருக்கோம். ரைட். அடுத்தது நாங்க பார்க்க போறோம் புவல் எவ்வளவு. புவல் எவ்வளவுன்னு பார்த்தோம்னு சொன்னால் முதலாவது ஜேர்னியில 200 கிலோமீட்டர். 200 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. அப்ப இந்த 200 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல போய் கொடுக்கப்பட்டிருக்கனால் 200 கிலோமீட்டர் போறதுக்கு 200 கிலோமீட்டர் திரும்பி வாரதுக்கு. ரைட். அப்ப அப்படி பார்த்தோம்னு சொன்னால் முதலாவது ஜேர்னியில 400 கிலோமீட்டர். ரெண்டாவது ஜேர்னியில 120 தர 2 240 கிலோமீட்டர். மூன்றாவது ஜேர்னியில 40 தர 2 80 கிலோமீட்டர். நாலாவது ஜேர்னியில 160 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் போயிட்டு வர்றதுக்கு. அஞ்சாவது ஜேர்னியில 180 கிலோமீட்டர். ரைட். அடுத்தது நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் 1 கிலோமீட்டருக்கு எவ்வளவு fuel? 30 ரூபாய். ரைட். fuel ₹30 per kilometer. ஆகவே இது ஒவ்வொன்றையும் நாங்க 30ஆல பெருக்க வேணும். 30 30 30 30 30. சோ அதன் உண்மையான பெறுமதியை நாங்கள் பார்த்தோமா இருந்தால் 12000. $7200, 2400, 4800, 5400. சரி. இப்ப நாங்க பார்த்திருக்கோம் fuel எவ்வளவு. அடுத்தது பார்க்கிறோம் ரிப்பேர். ரிப்பேர் எவ்வளவுன்னு பார்த்தோம்னு சொன்னால் 20 per kilometer. ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் 20 rupees படி. எத்தனை கிலோமீட்டர் ஏற்கனவே எங்களுக்கு தெரியும். ரைட். கிலோமீட்டர் பார்த்தோம்னு சொன்னால் 470, 240, 80, 160, 180 into 20 rupees. எவ்வளவு பார்த்தோம்னு சொன்னால் 8000, 4800, 1600, 3200, 3600. ரைட். இது ரிப்பேர்ஸ். சோ இப்போ நாங்க டோட்டலா பார்க்கிறோம். டோட்டல் வேரியபிள் காஸ்ட். $21,000, 12,600, 4,300, 8,800, 9,400. ரைட். இது டோட்டல் வேரியபிள் காஸ்ட். ரைட். சோ இப்போ நாங்க பார்த்தோம்னு சொன்னால் அப்ரோச்ல முதலாவது ஸ்டெப் 1 கம்ப்யூட்டேஷன் ஆஃப் வேரியபிள் காஸ்ட். வேரியபிள் காஸ்ட்டை நாங்க கால்குலேட் பண்ணியிருக்கிறோம். வேரியபிள் காஸ்ட்டை கால்குலேட் பண்ணியாச்சு. ரெண்டாவது ஸ்டெப் ஃபிக்ஸ் காஸ்ட்டை கால்குலேட் பண்றோம். ஃபிக்ஸ் காஸ்ட்டை கால்குலேட் பண்ணினோம்னு சொன்னால் என்னென்ன ஃபிக்ஸ் காஸ்ட் இருக்குன்னு நாங்க பார்க்கிறோம். ரைட். காஸ்ட்டை பார்த்து கொண்டு வரோம். லேபர் ஏற்கனவே எடுத்துட்டோம் வேரியபிள். பேக்கிங் equipment depreciation. Working equipment depreciation 80 rupees. ஒவ்வொன்றையும் நான் எழுதி கொண்டு வரேன். சூப்பர்விஷன் 600.
supervision 600, driver wage 1000, driver wage 1000. இங்க எத்தனை டிரைவர்ஸ் யூஸ் பண்ணப்பட்டிருங்க? 3 டிரைவர்ஸ், so 3000. கீழே தந்து இருக்கு 3 டிரைவர் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. fuel வேரியபிள் காஸ்ட் எடுத்துட்டோம், ரிப்பேர்ஸ் வேரியபிள் காஸ்ட் எடுத்துட்டோம், வெஹிக்கிள் டிப்ரிசியேஷன் எடுத்தோம்னு சொன்னால் 300 பெர் டே பெர் வெஹிக்கிள். ஒரு வெஹிக்கிளுக்கு ஒரு நாளைக்கு 300 ரூபாய். நாங்க 3 டிரைவர்ஸை பயன்படுத்தி இருக்கிறோம்னு சொன்னால் 3 வெஹிக்கிளை பயன்படுத்தி இருக்கோம்ன்றது தான் அர்த்தம். ரைட்? அப்படி சொல்ல இல்லை என்றால் நாங்கள் அப்படி எடுக்கக்கூடியதா இருக்கும். சோ 900. அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் அதர் ஃபிக்ஸ் காஸ்ட் 800. ரைட்? இப்ப நாங்க பார்த்தோம்னு சொன்னால் டோட்டல் ஃபிக்ஸ் காஸ்ட்டை நான் கால்குலேட் பண்ணி இருக்கிறேன். அங்க இருக்கிறது அப்படி எடுங்க. பெர் டேக்கு ஃபிக்ஸ் காஸ்ட் பெர் டே, ஏன்னா கொஸ்டின் வந்து பெர் டேக்கு தான். சோ இப்போ நாங்க டோட்டல் எடுத்தோம்னு சொன்னால் ரைட், step 3 total cost. Total cost equals VC plus FC. Right? இந்த டோட்டல் எடுத்தோம்னு சொன்னால் $56,100 plus 5,380 equals, right? இதுதான் total cost. So total cost நாங்க எடுத்துட்டோம். அடுத்தது computation of total kilogram per kilometer. கிலோமீட்டருக்கு நாங்கள் பார்க்க வேணும். இங்க வந்து composite unit பார்க்க வேணும். சோ composite unit நாங்க பார்க்க வேணும் என்று சொன்னால், ரைட், இடம் காணாதபடியால கொஞ்சம் மேனேஜ் பண்ண வேண்டி இருக்கும். ரைட், வில் மேனேஜ். ரைட், ஓ டோட்டல் கிலோமீட்டர் கிலோகிராம் composite cost unit. தனிய கிலோகிராமுக்கோ தனிய கிலோமீட்டருக்கோ பார்க்க முடியாது. சோ நாங்க காம்போசிட்டிவ் பார்க்க போறோம். காம்போசிட்டிவ் பார்க்கணும்னு சொன்னால் நாங்க ஏற்கனவே எங்களுக்கு தரப்பட்டிருக்கிற இன்ஃபர்மேஷன் அப்படியே காப்பி பண்ணி எடுக்கணும். ஜேர்னி கிலோகிராம் கிலோமீட்டர், ஜேர்னி கிலோமீட்டர் கிலோகிராம் 1 2 3 4 5 50 30 15 40 20. கிலோமீட்டர் பார்த்தோம்னு சொன்னால் 200ன்றது 1 வே, நாங்க 2 வே பார்க்க வேணும். 400 240 80 160 180. ரைட்? இப்ப நாங்க இந்த இன்ஃபர்மேஷனை பார்த்திருக்கிறோம். क्वेश्चनல தந்திருக்க அந்த இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கொண்டு இப்ப கிலோமீட்டர் கிலோகிராம் காம்போசிட்டை பார்க்க போறோம். ரைட்? 50 into 400 20,000. 50 into 400. அடுத்தது 30 into 240 7,200. 15 into 80 1,200. 40 into 160. This is 40 into 160 6,400. 20 into 180
3600. ஸோ டோட்டல் நாங்க பார்த்தோம் என்று சொன்னால் 38,400, right? Total kilogram is 38,400, right? இப்ப இது சரி என்று சொன்னால் அடுத்த ஸ்டெப்புக்கு நாங்கள் போகலாம். அடுத்த ஸ்டெப் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் கம்ப்யூட்டேஷன் ஆஃப் காஸ்ட் பெர் கிலோகிராம் கிலோமீட்டர். ஸ்டெப் நம்பர் 5. 1 2 3 4 5. Cost per kilogram kilometer, right? அதை கால்குலேட் பண்ண வேணும்னு சொன்னால் total cost divided by total kilometer kilogram. Total cost already இங்க பார்த்திருக்கோம் 61,480, 38,400. So answer, you can use that calculator. $61,480 divided by 38,400. 1.60. 1.60 is the final answer, right? இதுல இந்த என்ன தெரியுதுன்னு சொன்னா ஒரு கிலோகிராம் பார்சல ஒரு கிலோமீட்டருக்கு கொண்டு போறதுக்கு 1.6 rupees காஸ்ட் ஆகும். ஸோ இவைய சார்ஜ் பண்ண வேண்டியது அதை விட கூட சார்ஜ் பண்ண வேணும், right? So this is how service costing is done. So service costingல நாங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால் இந்த 5 ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்றத உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த 5 ஸ்டெப்ல தான் சர்வீஸ் காஸ்டிங் வருது. முதலாவது கம்ப்யூட்டேஷன் ஆஃப் வேரியபிள் காஸ்ட். முதல்ல நாங்க வேரியபிள் காஸ்ட்டை கம்ப்யூட் பண்றோம். ரெண்டாவது கம்ப்யூட்டேஷன் ஆஃப் ஃபிக்ஸ் காஸ்ட்டை கம்ப்யூட் பண்றோம். பிறகு டோட்டல் காஸ்ட் வேரியபிளையும் ஃபிக்ஸையும் கூட்டி டோட்டலை கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு பிறகு எவ்வளவு யூசேஜ்ன்றதை கண்டுபிடிக்கிறோம். டோட்டல் கிலோகிராமை மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு பிறகு பெர் யூனிட்டுக்கு நாங்கள் டிவைட் பண்றோம். அவ்வளவுதான் சர்வீஸ் காஸ்டிங். ஸோ இதுக்குரிய சில ஒர்க்கிங் நான் இங்க போட்டிருக்கேன், ரைட்? ஸோ that is the end of service costing. So இப்ப இதுக்குரிய விளக்கம் நான் இங்க உங்களுக்கு போர்ட்ல செய்து காட்டியிருக்கேன். அது ரெக்கார்ட் ஆகியும் இருக்கு. ஸோ அந்த ரெக்கார்டிங்கை நீங்க பிறகு பார்த்துக் கொள்ளலாம். அதன்படி நாங்க இப்ப சர்வீஸ் காஸ்டிங் எண்டுக்கு வந்திருக்கோம். ஸோ இன் தட் வாட் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் சர்வீஸ் காஸ்டிங். சர்வீஸ் காஸ்டிங்கை பற்றி நீங்க விளங்கிக் கொள்ள வேணும் என்று சொன்னால் சர்வீஸ் காஸ்டிங்ல மெட்டீரியல்ஸ் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா இங்க ரோ மெட்டீரியல்ஸ்ன்றது இல்லை. ஸோ ஸ்ட்ரெயிட் அவே டைரக்ட் காஸ்ட் எவ்வளவு, பிக்ஸ் காஸ்ட் அல்லது ஓவர்ஹெட்ஸ் எவ்வளவு, டைரக்ட் காஸ்ட்டை கண்டுபிடிக்கிறது எப்படி, அதாவது வேரியபிள் காஸ்ட்டை கண்டுபிடிக்கிறது எப்படி என்று பார்த்தோம்னு சொன்னால் வேரியபிள் காஸ்ட்ன்றது சர்வீஸ் லெவலுக்கு ஏற்ற மாதிரி காஸ்ட் மாறிக்கொண்டு போகுதா, அதாவது பெர் யூனிட் காஸ்ட் மாறிக்கொண்டு போகுமா இருந்தால் அது வேரியபிள், மாறாம இருந்தால் பிக்ஸ். முதல்ல வேரியபிள் காஸ்ட்டை கண்டுபிடிக்கிறோம், டோட்டல் வேரியபிள் காஸ்ட். நெக்ஸ்ட் total fixed cost கண்டுபிடிக்க வேணும். Then we need to identify the total cost, that is fixed cost plus variable cost. Then we need to find the total utilization. Then per unit, that's the end, right? So இதுவரைக்கும் நாங்கள் என்னென்ன பார்த்திருக்கோம்னு சொன்னால் ஜாப் காஸ்டிங்கை பற்றி பார்த்திருக்கிறோம், பட்ஜ் காஸ்டிங்கை பார்த்திருக்கிறோம், கான்ட்ராக்ட் காஸ்டிங்கை பற்றி பார்த்திருக்கிறோம். பட் அது ஒரு மைனர் ஏரியா, அங்க கால்குலேஷன் உங்களோட புத்தகத்திலும் இல்லை. அடுத்து சர்வீஸ் காஸ்டிங்கை பார்த்திருக்கோம். இதுல கான்ட்ராக்ட் காஸ்டிங்கை தவிர மற்ற எல்லாத்துக்கும் நாங்கள் ஒரு எக்ஸாம்பிள் சம் செய்திருக்கிறோம். அதை நீங்க கூடுதலா பிராக்டிஸ் பண்ணி பார்க்கறது உங்களுக்கு உதவியா இருக்கு. Let me remind you again, this is transform session, not a complete tutorial class. So transform session focus என்னன்னு சொன்னா உங்களை தமிழ் மீடியத்திலேருந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இனிமேல் நீங்கள் பிராக்டிஸ் பண்றது இங்கிலீஷ் வேர்ட்ஸை பாவிக்க வேணும். இங்கிலீஷ் வேர்ட்ஸ் உங்களுக்கு கேஷுவல் யூஸ்க்கு வந்துட வேணும். ஸோ நீங்க யூஷுவல் யூசேஜுக்கு அதை கொண்டு வந்துட்டீங்கன்னு சொன்னா எக்ஸாம்லேயும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. எம்சிக்யூ எக்ஸாம் தான். ஸோ நீங்க அங்க இங்கிலீஷ்ல பேச போறதும் இல்லை, இங்கிலீஷ்ல எழுத போறதும் இல்லை, ஜஸ்ட் ஆன்சரை நீங்க டிக் பண்றதுதான். ஆனால் அந்த ஆன்சரை டிக் பண்ற நேரம் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் இங்கிலீஷ்ல தான் இருக்கு. ஸோ அந்த கொஸ்டின் பேப்பர்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறத கேப்சர் பண்ணி சரியான கால்குலேஷனை செய்யறது, அல்லது தியரி கொஸ்டினா இருந்தால் கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிறத விளங்கிக் கொள்றதும், ஆன்சர் ஸ்கிரிப்ட்ல உள்ளது, அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம்ன்றதால ஸ்கிரீன்ல என்னென்ன ஆன்சர் ஆப்ஷன்ஸ் இருக்குன்றதை விளங்கிக் கொள்றதுக்கு நம்பர்ஸ்னா பிரச்சனை இல்லை. வேர்ட்ஸ் சொன்னால் உங்களுக்கு ஃபேமிலியரான வேர்ட்ஸ் தான் இருக்க வேண்டும். ஸோ ஒவ்வொரு சாப்டரையும் உங்களுக்கு ஃபேமிலியரைஸ் பண்றதுக்காக
பேசிக்கா சில இங்கிலீஷ் டெர்மினாலஜியை கூடுதலா ஃபேமிலியரைஸ் பண்றதுக்காக தான் இந்த டிரான்ஸ்ஃபார்ம் செஷன். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்ம் செஷன்ல இது வரைக்கும் நாங்கள் 7 சாப்டர்ஸை பார்த்திருக்கிறோம். இப்போ 7வது சாப்டர் முடிவுக்கு வந்திருக்கோம். இன்னொரு சாப்டர்ல திரும்ப சந்திக்கலாம். Right? So we have completed up to 7 chapters until this moment. I hope we'll be able to meet again in another session. So until then, take care of yourself. Somebody is asking recording கிடைக்குமான்னு சொல்லி. Yes, இந்த செஷன் ரெக்கார்ட் பண்ணப்பட்டு கொண்டிருக்குது. சிஏ ஸ்ரீலங்காவால இந்த ரெக்கார்ட் பப்ளிஷ் பண்ணப்படும், மிக விரைவில் பப்ளிஷ் பண்ணப்படும் சிஏ ஸ்ரீலங்காவோட யூடியூப் சேனல்ல. ஆகவே எந்த நேரத்திலையும் இந்த ரெக்கார்டிங்கை நீங்க பார்த்துக்கொள்ள முடியும், பிரச்சனை இல்லை. அதுதான் இந்த நோக்கம். இது லைவ் கிளாஸா இருந்தாலும் திரும்ப திரும்ப நீங்க உங்களை ப்ரிப்பேர் பண்றதுக்கு இது அத்தியாவசியம் தேவைப்படுதுன்றதால இந்த ரெக்கார்டிங் உங்களுக்கு கிடைக்கும். அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் யோர் கோஆபரேஷன் அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங் டுடே. We'll meet again on another day. Until then, take care of yourself, take care of your studies. Exam is not going to be a challenge. If you wish, there's a way you can. Thank you very much and good night.